ஆத்துமாவே நன்றி சொல்லு. முழு உள்ளத்தோடே கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. இந்த பாடல் யாரை பார்த்து பாடுறோம் சொல்லுங்க பார்ப்போம். ஆத்துமாவே நன்றி சொல்லு. செல்வி சிஸ்டர் நம்மளை பார்த்து விவரமாயிட்டீங்க. குட். சரி. ஆனால் ஆண்டவரை முன்னிறுத்தி, ஆண்டவரே உமக்கு நான் நன்றி சொல்லுகிறேன், முழு உள்ளத்தோடு நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒருபோதும் நான் மறக்க மாட்டேன். 103ஆம் சங்கீதத்தில் குற்றங்களை மன்னித்து மீறுதல்களை குலைத்து போட்டு ஹல்லேலூயா ஹல்லேலூயா படுகுழியில் நின்று நம்மை விடுவித்து ஹல்லேலூயா அவரது பேரன்பை நமக்கு தந்தாரே. கரங்களை தட்டி இந்த பாடலை பாடுவோம். ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. எல்லாரும் கரங்களை தட்டி பாடுவோம். ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. படுகுழியில் நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. படுகுழியில் நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கிருபை இரக்கங்களா மணிமுடி சூட்டுகிறார். கிருபை இரக்கங்களா மணிமுடி சூட்டுகிறார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளா திருப்தியாகுகிறார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளா திருப்தியாக்குகிறார். இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். ஒரு காலத்தை பலப்படுத்தின ஆண்டவர் உன்னை பலப்படுத்துவாராக. மீண்டும் இளமை கழுகு போல அரை வயது வரைக்கும் தாங்குகிறவர் பலப்படுத்துவீராக. ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கிருபை இரக்கங்களா மணிமுடி சூட்டுவாரே. ஃபியூச்சர் டென்ஸ்ல பாடுவோம். கண்களை மூடி. ஓ மணிமுடி சூட்டுவாரே. கிருபை இரக்கங்களா என் குடும்பத்தை மணிமுடி சூட்டுவாரே.
வாழ்நாளெல்லாம் நன்மைகளா திருப்தியாக்குவாரே. வாழ்நாளெல்லாம் நன்மைகளா திருப்தியாக்குவாரே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறக்க மாட்டேன் என்று பாடுவோம். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறக்க மாட்டேன். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறக்க மாட்டேன். ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே மறவாதே, தேவனை மறவாதே, நன்மைகளை மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. என்றால் சேனைகளின் கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, சேனைகளின் கர்த்தர் நல்லவர். சேனைகளின் கர்த்தர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் சேதமின்றி உங்களை காப்பார். இந்த பாடல் ஒரு பழைய பாடல், ரொம்ப அழகான பாடல். இது சாராள் நவரோஜ் அம்மா பாடலா இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாரும் இதை கரங்களை தட்டி பாடுவோம். ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் நல்லவரே, சேதமின்றி நம்மை காப்பவரே. சேனைகளின் கர்த்தர் நல்லவரே, சேதமின்றி நம்மை காப்பவரே. சோர்ந்திடும் நேரங்கள் தேற்றிடும் வாக்குகள் சோதனை வென்றிட தந்தருள்வார். சோர்ந்திடும் நேரங்கள் தேற்றிடும் வாக்குகள் சோதனை வென்றிட தந்தருள்வார். எக்காலத்தோ நம்பிடுவோம் திக்கற்ற மக்களின் மறைவிட பக்கபலம் பாதுகாப்பு இக்கட்டில் இயேசு நம் அடைக்கலம். பக்கபலம் பாதுகாப்பு, கரங்களை தட்டி, இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். வெள்ளங்கள் புரண்டு மோதினாலும் உள்ளத்தின் உறுதி அசையாதே. வெள்ளங்கள் புரண்டு மோதினாலும் உள்ளத்தின் உறுதி அசையாதே. 7 மடங்கு நெருப்பு நடுவிலும் இயேசு நம்மோடங்கு நடக்கின்றார். 7 மடங்கு நெருப்பு நடுவிலும் இயேசு நம்மோடங்கு நடக்கின்றார். எக்காலத்தும் நம்பிடுவோம் திக்கற்ற மக்களின் மறைவிடம். பக்கபலம் பாதுகாப்பு இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். பக்கபலம் பாதுகாப்பு இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். ஆழத்தினின்று நாம் கூப்பிடுவோம் ஆத்திரமாய் வந்து தப்புவே. பாடல் தெரியாதவங்க கூட கவனித்து பாடுவோம். நாம் கூப்பிடுவோம் ஆத்திரமாய் வந்து தப்புவே பார். கப்பலின் பின்னணி நீத்திரை செய்திடும் கர்த்தர் நம்மோடுண்டு கவலையே.
கர்த்தரின் பின்னணி திரை செய்திடும் கர்த்தர் நம்மோடுண்டு கவலையே. சேர்த்து பாடு. எக்காலத்து நம்பிடுவோம் திக்கற்ற மக்களின் மறைவிடம் பக்கபல பாதுகாப்பு இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம் பக்கபல பாதுகாப்பு இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். காத்திருந்து பலன் பெற்றிடுவோம் கர்த்தரின் அற்புதம் கண்டிடுவோம். காத்திருந்து பலன் பெற்றிடுவோம் கர்த்தரின் அற்புதம் கண்டிடுவோம். ஜீவனானாலும் மரணமானாலும் நம் தேவனின் அன்பில் நிலைத்திருப்போம். ஜீவனானாலும் மரணமானாலும் நம் தேவனின் அன்பில் நிலைத்திருப்போம். அப்படி எழுப்பி நின்று எக்காலத்து நம்பிடுவோம் மிக்கற்ற மக்களின் மறைவிடம் பக்கபலம் பாதுகாப்பும் இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம் பக்கபல பாதுகாப்பும் இக்கட்டில் இயேசு நம் அடைக்கலம். இயேசு நம் யுத்தங்கள் நடத்துவார் ஏற்றிடுவோம் என்றும் ஜெய கொடி. இயேசு நம் யுத்தங்கள் நடத்துவார் ஏற்றிடுவோம் என்றும் ஜெய கொடி. யாவையும் ஜெயித்து வானத்தில் பறந்து இயேசுவை சந்தித்து ஆனந்திப்போம். யாவையும் ஜெயித்து வானத்தில் பறந்து இயேசுவை சந்தித்து ஆனந்திப்போம். எக்காலத்து நம்பிடுவோம் மிக்கற்ற மக்களின் மறைவிடம் பக்கபல பாதுகாப்பு இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம் பக்கபல. அவரே பக்கபல, அவரே துணையாளர் இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். சேனைகளின் கர்த்தர் நல்லவரே. கரங்களை தட்டி சேதமின்றி நம்மை காப்பவரே. சேனைகளின் கர்த்தர் நல்லவரே. சேதமின்றி நம்மை காப்பவரே. சோதிடும் நேரங்கள் தேற்றிடும் வாக்குகள் சோதனை வென்றிட தந்தருள்வார். சோதிடும் நேரங்கள் தேற்றிடும் வாக்குகள் சோதனை வென்றிட தந்தருள்வார். எக்காலத்து நம்பிடுவோம் திக்கற்ற மக்களின் மறைவிடம் பக்கபலன் பாதுகாப்பு இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம் பக்கபலன் பாதுகாப்பும் இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். துணையாளரே துணையாளரே துன்பத்தில் தாங்கும் மணவாளரே. சொல்லுவோம். துணையாளரே துணையாளரே துன்பத்தில் தாங்கும் மணவாளரே. மீண்டும் துணையாளரே துணையாளரே துன்பத்தில் தாங்கும் மணவாளரே. கண்ணீரை நீக்கி காய
காயங்கள் ஆற்றி கனிவோடு நடத்திடுவார். கண்ணீரை நீக்கி காயங்கள் ஆற்றி கனிவோடு நடத்திடுவார். ஆராதனை ஆராதனை கரங்களா செய்வாட்டி ஆராதனை மீண்டும் ஆராதனை. பின்பக்கம் உள்ள ஆண்கள் பெண்கள் ஆராதனை ஆராதனை ஆராதனை. அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. ஒரு விண்மேகம் மூடட்டும் ஐயா. ஆராதனை உமக்கே. விண்மேகமே விண்மேகமே வெளிச்சம் தாரும் இந்நேரமே. விண்மேகமே எல்லா இருள் விலகட்டும். எல்லா வெப்பம் விலகட்டும் இந்நேரமே. அபிஷேகம் ஊற்றி மறுரூபமாக்கி ஆற்றலை தந்திடுவார். அபிஷேகம் ஊற்றி ஆற்றலை தந்து ஆற்றலை தந்திடுவார். ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே. அல்லேலூயா தேவனுக்கே. அல்லேலூயா ராஜனுக்கே. அல்லேலூயா தேவனுக்கே. அல்லேலூயா ராஜனுக்கே. தேவாதி தேவன் ராஜாதிராஜன் என்றென்றும் நடத்திடுவார். தேவாதி தேவன் ராஜாதிராஜன் என்றென்றும் நடத்திடுவார். தம் கிருபை வேதோ என் ஜீவனிலும் அதே. இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே. அப்படியே ஒரு கரத்தை மார்பில் வைத்துக் கொண்டு தேவை ஒரு கரத்தை வானத்தை நோக்கி உயர்த்தி எஸ் தம் கிருபை நீ நிர்மூலமாகாமல் இருக்க அவருடைய கிருபை வேண்டும். இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை. எங்கெங்கயோ போய் நின்றுருக்கோம். ஆண்டவர் சந்நிதியில கேட்போம். இன்னும் தேவை கிருபை தாருமே. போதுமேவும் கிருபை தாருமே. கேட்போம். போதுமேவும் கிருபை தாருமே. பரிசுத்தமாய் வாழ காத்து கொள்ள கிருபை தாருமே. காத்து கொள்ள கிருபை தாருமே. நிலை நிற்க நிலை
நிலை நிற்க கிருபை தாருமே. நிலை நிற்க கிருபை தாருமே. தேடி வந்தே கிருபை தாருமே. செய்யா தேடி வந்தேன் கிருபை தாருமே. தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் மழே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே. இன்னும் தேவை கிருபை தாருமே. எக்காலத்தும் நம்பிடுவோ திக்கற்ற மக்களின் மறைவிட பக்கபல பாதுகாப்பு இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். பக்கபல பாதுகாப்பு இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். கரங்களை தட்டி சேனைகளின் கர்த்தர் நல்லவரே, சேதமின்றி நம்மை காப்பவரே. சேனைகளின் கர்த்தர் நல்லவரே, சேதமின்றி நம்மை காப்பவரே. சோர்ந்திடும் நேரங்கள் தேற்றிடும் வாக்குகள் சோதனை வென்றிட தந்தருள்வார். சோர்ந்திடும் நேரங்கள் தேற்றிடும் வாக்குகள் சோதனை வென்றிட தந்தருள்வார். சபை மக்கள் மட்டும் எக்காலத்தும் நம்பிடுவோம் திக்கற்ற மக்களின் மறைவிடம் பக்கபலன் பாதுகாப்பும் இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். பக்கபலன் பாதுகாப்பு இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். இயேசு நம் யுத்தங்கள் நடத்துவார், ஏற்றிடுவோம் என்றும் ஜெய கொடி. இயேசு நம் யுத்தங்கள் நடத்துவார், ஏற்றிடுவோம் என்றும் ஜெய கொடி. யாவையும் ஜெயித்து வானத்தில் பறந்து இயேசுவை சந்தித்து ஆனந்திப்போம். யாவையும் ஜெயித்து வானத்தில் பறந்து இயேசுவை சந்தித்து ஆனந்திப்போம். இயேசுவும் நம்பிடுவோம் திக்கற்ற மக்களின் மறைவிடம் பக்கபலன் பாதுகாப்பு இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். பக்கபலன் பாதுகாப்பு இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. தேவாதி தேவன் ராஜாதிராஜன் தேவாதி தேவன் ராஜாதிராஜன் என்றென்றும் நடத்திடுவார். எல்லாரும் இணைந்து ஆராதனை ஆராதனை. உடைய சத்தம் எவ்வளவு உயரணும், உயரட்டும். ஆராதனை
ஆராதனை. அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே. கரங்களை அசைவாட்டி அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே. ரோமர் 15ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். ரோமர் 15ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். நான் ஜெபங்களில் போராடுகிறது போல நீங்களும் என்னோட கூட உங்களுடைய ஜெபங்களில் போராட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் ஆவியானவருடைய அன்பின் நிமித்தமும் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இந்த இடத்துல வந்த நாம் போராட்டங்களில் இருந்து விடுதலை பெறத்தான் நாம் விரும்புகிறோம். ஆனால் உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ தெரியவில்லை, உங்களுடைய வாழ்க்கையிலே பல போராட்டங்களை வென்றவர்கள்தான் நீங்கள் இந்த இடத்துல இருக்கிறீர்கள். ஃபார் அன் எக்ஸாம்பிள் நான் சொன்னேன், உன்னுடைய தகப்பன் உன்னுடைய தாய் அவர்களுக்கு பிறக்கும்போது எத்தனையோ அந்த வித்துக்கள் வந்த வேளையில் அதில் ஒரே ஒரு வித்து பிழைச்சிச்சு, அதுதான் நீங்கள். சில நேரம் சில இடத்த 2 வித்து என்ன செஞ்சிருது, பிழைச்சிருது. அது எத்தனை குழந்தையாக வந்துடுது? 2 குழந்தையாக வந்துடுது. அதனால் நீங்கள் யாருமே தோற்று போனவர்கள் இல்லை, யாருமே போராடாதவர்கள் இல்லை. இந்த உலகத்தில் போராட மனிதனுக்கு ஒரு காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்திலே போராட, அது நீதிமானாக இருக்கலாம், அநீதிமானாக இருக்கலாம், பாவியாக இருக்கலாம், பிரைம் மினிஸ்டராக இருக்கலாம், சீஃப் மினிஸ்டராக இருக்கலாம், அடிமையாக இருக்கலாம். ஆண்டவர் அவர்களுக்கென்று போராட ஒரு காலத்தை குறித்திருக்கிறார். அந்த காலம் வரைக்கும் நீங்கள் போராடி கொண்டே தான் இருக்க வேண்டும். பலவித போராட்டங்கள் உண்டு, தியானிக்க நேரம் இல்லை. உங்களுடைய வாழ்க்கையிலே விசுவாச போராட்டம் உண்டு. பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த விசுவாசத்தை பிடித்து கொண்டபடியினால்தான் இந்த திருச்சபையில் இருக்கிறீர்கள். இல்லை என்றால் நாம் எங்கோ இருப்போம். பாவத்திற்கு விரோதமான போராட வேண்டிய காலம் உண்டு. ஒரு காலத்திலே பாவத்தை மனிதன் தேடி சென்றான். இன்னைக்கு பாவம் வாசப்படியில் படுத்திருக்கு, இல்லைன்னா பெட்ரூமில் இருக்குது, இல்லைன்னா கூப்பிட்டா வந்துடுது. அப்போ அதை மேற்கொள்ளவும் கர்த்தர் தான் உங்களுக்கு பலன் தர வேண்டும். அடுத்து உங்களுக்கு நியமிக்கப்பட்ட சிலுவையை எடுத்துக்கொண்டு, உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வித சிலுவைகள் உண்டு. சிலட்ட கேட்டால் எங்கள் மாமியாக தான் சிலுவை, அப்படி யாரும் சொல்லிடாதீங்க. என்ன என் மருமக தான் சிலுவை அப்படின்னு சொல்லக்கூடாது. என்ன அப்படி இருக்கவும் கூடாது. என்ன செய்யக்கூடாது? அப்படி இருக்கவும் கூடாது, சொல்லவும் கூடாது. சிலர் சொல்லுவாங்க, கல்யாணம் ஆகி எவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்னு. அப்போ அவங்க சொல்லுவாங்க, நாங்கள் ஒரு 15 வருஷம் சிலுவையை தூக்கிட்டு வர்றோம் அப்படின்னா, அவங்களுக்கு கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆச்சா? 15 வருஷம் ஆச்சு அப்படின்னு அர்த்தம். அப்படிலாம் சொல்லக்கூடாது. என்ன அப்படி சொல்லப்படாது. என்ன செய்யக்கூடாது? பாஸ்டர் பென்னி சொல்கிற மாதிரி அப்படி சொல்லப்படாது. என்ன செய்யக்கூடாது? சொல்லக்கூடாது. வேறு வித போராட்டங்கள். என்ன, நமக்கு மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் போராட்டம் இல்லை, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களும் அந்தகார லோகாதிபதிகளின் ஆவிகளோடும் எனக்கும் உங்களுக்கும் போராட்டம் உண்டு. தியானிக்க நேரம் இருந்தால் நாம் தியானிப்போம், இன்று அல்ல. நாம் இப்பொழுது தியானிப்பது நம்முடைய ஜெபங்களில் நமக்கு போராட்டம் உண்டு. ஜெபங்களுக்கு உடனே ஆம் என்று பதில் கொடுத்தால் நாம் ஜெபங்களில் போராடுவதை நிறுத்தி விடுகிறோம். ஜெபங்களுக்கு இல்லை என்ற பதிலை அறிந்து கொண்டால் உடனே ஜெபிப்பதை நாம் நிறுத்தி விடுகிறோம். சிலர் நாட் நவ் ஆர் லேட்டர் அப்படின்ற பதில் கிடைக்கும் போதும் தொடர்ந்து ஜெபிப்பது இல்லை. நீங்கள் ஜெபங்களிலே விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும்.
விழித்திருந்து நீங்கள் ஜெபிக்க வேண்டும். தேவனிடம் ஜெபிக்க வேண்டும். மனிதரிடம் ஜெபித்து பெற்றுக்கொள்ளலாம். ஒரு சிறு பையன் சத்தமா ஜெபம் பண்ணி இருக்கிறான். இயேசுவே, ஆண்டவர்கிட்ட தான், எனக்கு ஒரு ஹெர்குலஸ் சைக்கிள் ஓகே, அது 18 இன்ச்சு தான் இருக்கணும். சத்தமா ஜெபம் பண்ணி இருக்கிறான் சின்ன பையன். உடனே ஒருத்தர் கேட்டிருக்காரு, என்னடா 18 இன்ச்சு ஹெர்குலஸ் சைக்கிள், ப்ளூ கலர் சைக்கிள் எல்லாம் சொல்லி சத்தமா ஜெபம் பண்றே, ஜெபிக்கவே மாட்டியே, ஆச்சரியமா இருக்குன்னு. உடனே அவன் சொன்னானா, இந்த பக்கத்து ரூம்ல இருக்கிற பாட்டிமாக்கு காது சரியா கேட்காது. என்ன கேட்காது? பக்கத்து ரூம்ல இருக்கிற பாட்டிமாக்கு காது சரியா கேட்காது. அதனால அவங்க காது கேட்குற வண்ணம் பென்ஷன் டேட்டுக்கு முந்தின நாள் நான் ஜெபம் பண்றேன் அப்படின்னு சொன்னானா. நாளைக்கு பென்ஷன் வாங்கினா பாட்டிமா என்ன வாங்கி கொடுக்கணும்? சைக்கிள் வாங்கணும். மனிதரிடத்தில் ஜெபித்தாலும் நீங்கள் பெற்றுக்கொள்ளுவீர்கள். ஏரோதியாள் ஜெபித்தாள். ஏரோதியாளின் மகள், பிலிப்புடைய மகா, யோவான் ஸ்நானனுடைய தலை வேண்டும் என்று ஜெபித்தாள். அதுவும் அவளுக்கு கிடைத்தது. யோவான் ஸ்நானனுடைய தலையுடைய விலை ஏரோதின் ராஜ்யத்துடைய விலையை காட்டிலும் கூட, உங்களுக்கு தெரியுமா, என்று உங்களுடைய பிள்ளைகளுடைய விலைகள் மிக 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 அதிகம். உங்கள் குழந்தைகளுடைய விலைகள் மிக மிக அதிகம். உங்களுடைய ஆத்துமாவுடைய விலை மிக மிக அதிகம். உலகம் முழுவதையும் நீங்கள் ஆதாயப்படுத்திக் கொள்ளலாம். ஆனால் உங்கள் ஜீவனை இழந்தால் அதனால் என்ன ஆதாயம்? அந்த விலையேற பெற்ற வாழ்வை தொலைத்து விடாதிருங்கள். ஜெபங்களிலே ராஜாக்களிடத்திலே பண்ண சிலருக்குத்தான் தருணம் கிடைத்தது. ஊழியர்களிடத்திலே பண்ண சிலருக்குத்தான் தருணம் கிடைத்தது. எலியாவிடம் எலிசா ரெட்டிப்பான வரத்தை கேட்டான், அது கிடைத்தது. ஆனால் அது தேவனிடமிருந்து தான் கிடைத்தது. நன்றாக நீங்கள் கவனிப்பீர்கள் என்றார். எலியாட்ட போய் கேட்குறான். எலியா ரொம்ப நல்ல மனுஷன், அப்படித்தான் நம்ம நினைக்கிறோம், அப்படிதான் நம்ம ப்ரீச் பண்ணுறோம், தைரியமானவர் அவர். ஆனால் அவர்கிட்ட இருந்து வந்து அவன் கேட்டான், உம்முடைய வரம், ஆவியின் வரம் எனக்கு எப்படி வேணும்? ரெட்டிப்பா வேணும் அப்படின்னா உன்னை அவன் அப்படியே அது கொடுத்துருக்கலாம், ஆண்டவர் வாய்க்க செய்வாராகன்னு. ஆனால் அவன் சொல்கிறான், நான் எடுத்துக்கொள்ளப்படும்போது நீ பார்த்தா உனக்கு என்ன செய்யும்? கிடைக்கும். அப்போ என்னன்னா, அது தொடர்ந்து நீ போராடுறா, அதான் அர்த்தம். உங்கள் போராட்டங்கள் முடிந்து விட்டேன்னு யாராவது பிரசங்கம் பண்ணால் அங்கே போயிடாதீங்க தயவு செய்து. உங்களுடைய வாழ்க்கையில் போராட்டங்கள் உண்டு. வேலை பார்க்கும் ஸ்தலங்களிலே உண்டு, குடும்பங்களிலே உண்டு, நீங்கள் இருக்கிற பகுதிகளிலே உண்டு. நீங்கள் தாழ்த்தப்படும் போது, கடன் வாங்கும் போது, நீங்கள் கஷ்டப்படும் போது உங்களுக்கு போராட்டம் உண்டு. மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாக பேசுவார்கள், உங்களுக்கு தெரியாது. நீங்கள் ஆசீர்வதிக்கப்படும் போது போராட்டம் உண்டு. பொறாமை கொள்வார்கள். பொறாமையோ வென்றால் அதற்கு எதிர் நிற்கத்தக்கவன் யார்? அதிகாலையிலே ஜெபியுங்கள், தியானத்திலே ஆண்டவரோடு முறையிடுங்கள் என்று நாம் கற்றுக்கொண்டோம். விசுவாசத்தோடு நீங்கள் போராடுங்கள், ஜெபியுங்கள் என்று சொல்லி அதில் ஒரு வார்த்தையை சொன்னேன், ப்ரேயர் இஸ் நாட் அ ஒன் வே கம்யூனிகேஷன். அது ஒரு டெலிஃபோன் கம்யூனிகேஷன் போல இரண்டு பக்கம் தொடர்பு உள்ளதாக இருக்க வேண்டும். இன்னைக்கு அநேகர் கமெண்ட்ஸ் கொடுக்குற மாதிரி, ஆண்டவரை ஏதோ இயேசுவை வீட்டு காவல்காரனை மாதிரி வச்சுட்டு ஜெபிக்கிறாங்க. அப்படி ஜெபித்தா மாற்றிக்கொள்ளுங்கள். ஜெப வேளைகளில் உங்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், தேவனையும் அறிந்து கொள்ள வேண்டும், உங்களை குறித்த தேவனுடைய சித்தத்தையும் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த வார்த்தையில கவனிச்சிங்களா? உங்களை அறிந்து கொள்ளணும், தேவனை அறிந்து கொள்ளணும், உங்களை குறித்து தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ள வேண்டும். பைபிள் அந்திரேயான்னு நினைக்கிறேன், அவன் ஒருத்தரை கூப்பிட்டு வரான், நத்தானியேல் அப்படின்னு சொல்லி. இந்த நத்தானியேல் ஆண்டவர் இயேசுவை பற்றி ஏதோ ஒன்றை பேசிட்டு தான் வந்திருக்கிறான். ஆண்டவர் முதலாவது சொல்றாரு, நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும்போதே உன்னை அறிந்து கொண்டேன். அவனுக்கு வெளிப்படுத்துறார். அத்திமரத்தின் கீழ், அந்த அத்திமரம் கீழ் அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? மரியாள் எப்படி மேசியா தன் வயிற்றில் வந்து பிறக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுத்து நிறைவேற்றினாலோ, அதே போல இஸ்ரவேலிலே அநேக கன்னிகைகள் தங்கள் வயிற்றின் மூலமாக மேசியா பிறக்க வேண்டும் என்று காத்திருந்தார்கள். அவர்களில் ஒன்றுதான் நத்தானியேலுடைய தாயார். இந்த மேசியாவிற்கு தாயாக மாற வேண்டும் என்று ஏனோ தெரியவில்லை, ஆண்டவர் மரியாளை தெரிந்தெடுத்தார். ஏனோ தெரியவில்லை,
நத்தானியேல் என்ற ஒரு ஆசீர்வாதத்தை காத்திருந்த மகளுக்கு கொடுத்தார். இந்த வேளையிலே நான் சொல்கிறேன், ஆண்டவரை நோக்கி நீங்கள் வந்தீங்கன்னா வெறுங்கையா போக முடியாது. இயேசுவை நோக்கி வேதத்திலே நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் வந்தவர்களில் ஒரே ஒரு ஐஸ்வர்யம் உள்ள வாலிபனை தவிர யாரும் வெறுமையாக போனது இல்லை. ஆண்டவரிடத்தில் வந்தீர்கள் என்றால் பெற்றுக்கொள்ளுவீர்கள், பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். உடைய ஜெப வேளைகளிலே ஆண்டவரே என்னை எனக்கு காட்டும் என்று நீங்கள் கேளுங்கள். நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் என்று கேளுங்கள். கமாலியேலுடைய பாதத்திலே கற்றது உண்மைதான் சவுல், ஆனால் நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன். பிறந்த வேளையிலே இருந்து ஆலயத்தில் சாமுவேல் இருந்தது உண்மைதான், ஆனால் சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொன்னான். உடைய ஜெப வேளைகளில் உடைய ஊழியர் பிரசங்கம் பண்ணுகிற வேளையிலே ஆண்டவரே என்னோடு பேசும், நான் என்ன சித்தமாக இருக்கிறேன். 1000 வழிகள் இன்று உலகத்தில் வாழ உண்டு, 1000 ஊழிய முறைகள் உண்டு இந்த உலகத்திலே. ஆனால் என்னுடைய ஊழியம் எது என்று ஒரு ஊழியர் கேட்டு அதை நிறைவேற்றும் போதே பல வித போராட்டங்கள். ஆனால் முற்றுமுடிய நிற்க கர்த்தர் பலன் தருகிறவராய் இருக்கிறார். தென் உன்னத பாட்டில் சொல்லத போல அந்த நேரம் அவரோடு உறவு கொள்ளும் நேரமாயிருக்கட்டும். நீங்கள் யாரோடு அதிக நேரம் பேசுகிறீர்களோ அதில் ஒருவித தாக்கம் உங்களுடைய வாழ்க்கையிலே உண்டாகும். ஒரு அவ்விசுவாச வார்த்தைகளை விதைக்கிறவனோடு நீங்கள் பேசுகிறீர்கள் என்றால் ஒரு அவ்விசுவாசம் உங்கள் வாழ்க்கையிலே பெருகிவிடலாம். பேளியாலோடு நமக்கு பங்கு வேண்டாம், தவறான உபதேசங்களோடு நமக்கு பங்கு வேண்டாம். தீர்க்க தரிசனம் உண்மை, ஆனால் தவறாக தாங்களே தீர்க்க தரிசிகள் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்களோடு உங்களுக்கு உறவு வேண்டாம், நஷ்டம் வேண்டாம், உங்களுடைய குடும்பம் பாதிக்கப்பட வேண்டாம். இது எது தேவ சித்தம் என்று தெரியவில்லை என்றால், இந்த பிரசங்க வேளையில் தெரியவில்லை என்றால், நேராக உங்களுடைய வீட்டிற்கு சென்று கதவை பூட்டி வேதத்தை வாசித்து ஜெபித்து பாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு தன்னுடைய சித்தத்தை அவர் தொனிக்க செய்வார். கர்த்தர் உங்களோடு பேசுகிறவராய் இருக்கிறார். Then to get courage from your Lord, தைரியம் பெற உங்களுக்கு உறவு வேண்டும். நான் ஒரு காவல்துறை உயர் அதிகாரியோடு அதிகம் பழகுவேன் என்றால் எதையும் செய்யக்கூடிய ஒரு தைரியம் எனக்கு வந்துடும். தமிழ்நாட்டில் உள்ள பிரசன்ட் ஆர் பாஸ்ட் ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் சீஃப் மினிஸ்டரோட என்னுடைய தொடர்பு இருக்கும், இந்திய அளவில் பிரைம் மினிஸ்டரோட என் தொடர்பு இருக்கும்னா என்னுடைய நடக்கைகளே மாறும். அதை காட்டிலும் பெரிய தேவனோடு நீங்கள் தொடர்பு வைத்திருக்கிறீர்கள். நீங்கள் விரும்புவது உங்களுக்கு கொடுக்கப்படும், நீதிமான் விரும்புவது அவனுக்கு கொடுக்கப்படும். ஆனால் போராட்டங்களில் நீங்கள் நிற்க வேண்டும். தண்ணீரற்ற மேகமாகி மாறிவிடாதிருங்கள். இந்த காலை வேளையில் அந்த 3 காரியத்தை சொன்னேன். 2-way communication, to maintain a relationship with him, then to get courage from our Lord. இந்த ஜெபங்களை குறித்து பலவித போதனைகளை பலரிடத்தில் கேட்டிருக்கிறீர்கள். அது நல்லதுதான், அது உண்மைதான். ஆனால் இந்த 3 வார்த்தைகளை குறித்து கொள்ளுங்கள். ஊழியர் என்ற நிலைமையிலே நான் உங்களோடு பேசுகிற இந்த வார்த்தைகளை, இந்த போராட்டங்கள் வேதத்திலே ஜெபங்களில் பலவித போராட்டங்கள் உண்டு. நான் சொன்னேன், ரேச்சல் சொல்றா, பிள்ளை கொடும் இல்லையே நான் என்ன செய்கிறேன், சாகிறேன். 32ஆம் அதிகாரத்தில் யாக்கோபு சொல்லுகிறான், என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விடே. அந்த ஜெபங்களாம் உங்களுக்கு வேணும். அந்த ஜெபத்தெல்லாம் நீங்க ஜெபிச்சிட்டீங்க. ஜெபிக்காதவங்க இருந்தால் மாறிக்கோங்க. எல்லாரும் ஜெபிப்பவர்கள் அல்ல, அதை அறிந்து கொள்ளுங்கள். எல்லாரும் ஜெபங்களில் போராடுகிறவர்கள் அல்ல, போராட்டத்திற்கு நிற்காதவர்களை பார்த்திருக்கிறேன். ஒரு தலைவலி என்றால் ஆலயத்தை விட்டு ஓடி விடுவார்கள். சிலர் ஆலயத்திலே காத்திருக்கிற நேரத்தை காட்டிலும் ஹாஸ்பிட்டல் வாசற்படியிலே காத்திருக்கிற நேரம் மிக 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 அதிகமாக இருக்கிறது. டாக்டருக்கு நான் விரோதி இல்லை, ஹாஸ்பிட்டலுக்கு நான் விரோதி இல்லை. நானே ஒரு 2-3 வருஷம் நினைக்கிறேன், ஒரு சின்ன பல்லு பிரச்சனைக்காக 3 தடவை ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்திருக்கிறேன். இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவர் எனக்கு தந்த பல் போல் அந்த பல் இல்லை. என்ன நானே வாசற்படியில் இது பல்லுக்காக போய் என்ன செஞ்சுருக்கிறேன், காத்திருக்கிறேன். அதனால் நான் யாரையும் குறை சொல்கிறேன் நீங்கள் நினைக்காதீங்க. ஆனால் ஆலயத்தில் காத்திருக்காதவங்க ஹாஸ்பிட்டலில் போய் அதிகம் காத்திருக்கிறாங்க.
செக் பண்ணி பாருங்க. சென்னையில் தேடி பார்த்தா சில சபையில் ஜோசியர்கிட்ட போய் காத்திருக்கிறாங்களாம். சாபம் அது. கிறிஸ்தவன் காத்திருப்பது சாபம். தவறான இடத்துல ஒரு லைசன்ஸ் கிடைக்கவே கிடைக்காது. கிடைக்கணும் அப்படின்னா கர்த்தர்கிட்ட கேளு, இல்லைன்னா ஹார்ட் ஒர்க் பண்ண. கிறிஸ்தவன் காத்திருப்பது நியாயம் அல்ல. இந்த வேளையிலேயும் 3 காரியங்களை உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். உங்களுடைய ஜெபங்களில் இவ்வித போராட்டங்கள் வேண்டும். என்ன பாஸ்டர், அது உங்க நன்மைக்காக தான் சொல்றேன். முதல் போராட்டம் என்ன தெரியுமா? Lamentations 5th chapter verse 21. Restore us to yourself, O Lord, that we may be restored. எங்களை திருப்பி வாரும். இது உன்னுடைய ஜெபமாய் இருக்க வேண்டும். எங்களை திருப்பி வாரும், எங்களை திருப்பி வாரும். இல்லை என்றால் எங்களை இழுத்து கொள்ளும். இது உங்களுடைய ஜெபமாய் இருக்க வேண்டும். இரண்டாவதாக, உங்களுடைய ஜெப போராட்டங்களில் ஒன்று, என்னை நீர் ஒருமுகப்படுத்தும். அநேகர் வாழ்கிறார்கள் ஜஸ்ட் லைக் எ கட் ஆன் த வால் போல. பாகால் ஒரு பக்கம் தெய்வம், இயேசு ஒரு பக்கம் தெய்வம். அவ்விதம் இருப்பீர்கள் என்றால் நீங்கள் ஜெபிக்க வேண்டிய ஜெப போராட்டம் 86:11 படி, என்னை நீர் ஒருமுகப்படுத்தும், என் இருதயத்தை நீர் ஒருமுகப்படுத்தும். அது உங்களுடைய போராட்டம் உள்ள ஜெபமாக இருக்க வேண்டும். மூன்றாவது ஒரு ஜெப போராட்டம் நியாயாதிபதிகள் 16:28 படி, என்னை பலப்படுத்தும், என்னை பலப்படுத்தும். இதுதான் இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் உங்களோடு பேச விரும்புகிற காரியம். என்னை பலப்படுத்தும், என்னுடைய காரியங்களை ஒருமுகப்படுத்தும், எங்களை திருப்பி வாரும். இந்த லேமெண்டேஷன்ஸ் புக் written by ஜெரேமியா, இன்னைக்கு நம்மால் பல காரியங்கள் எழுதப்படுகிறது இல்லையா? நம்ம சங்கீதம் 151 நம்ம எழுதுறது இல்லை. நம்ம சரி, நான் என்னைய சொல்லிக்கிறேன். சரி, அடுத்து மத்தேயு 29 நம்ம எழுதுறது இல்லை. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் இன்னும் முற்று பெறாமல் இருக்கு. அதை நீங்களும் நானும் எழுதணும். அதில் ஓரல் ராபர்ட்ஸ் கொஞ்சம் எழுதிட்டாரு, டாக்டர் பில்லி கிரஹாம் கொஞ்சம் எழுதிட்டாரு, மறைந்த பாஸ்டர் சுந்தரம் கொஞ்சம் பகுதிகளை எழுதியிருக்கிறாரு, மதுரையில் நரிமேட்டில் ஊழியம் செய்த பாஸ்டர் எஸ் ஸ்டீஃபன் சில பகுதிகளை எழுதியிருக்கிறாரு. நம்ம அதையும் எழுதலை. ஆனால் நம்ம ஒன்றே எழுதுகிறோம். என்ன தெரியுமா? புலம்பல் 6ஆம் அதிகாரம். என்னது? புலம்பல் 6ஆம் அதிகாரம். தனியாக கூப்பிட்டு போய் சிலர்கிட்ட பேசி பாருங்க, ஐயோ புலம்புவாங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 29ஆம் அதிகாரத்தை டிஜிஎஸ் எழுதினார், நல்லது தான். ஆனால் அவரே புலம்பலை எழுதியிருக்கிறார். எனக்கு தெரியும் ஒரு நல்ல ஊழியக்காரர் போய் அவர்கிட்ட போய் உட்கார்ந்து அடிக்கடி பேசுகிறவர் புலம்பி இருக்கிறாரு. புலம்பிட்டு சொன்னாராம், நான் ஏன் தான் புலம்புறேனே தெரிலன்னு இருக்கிறாரு. உடனே அவர் சொன்னாரா, நீங்கள் ஒன்றும் வருத்தப்படாதீங்க, நானே புலம்புவேன் அப்படின்னு. நிறைய பேர் டிஜிஎஸ் அப்படின்னா அவர் ஒரு நல்ல ஊழியராக பாருங்கள், நல்ல அப்போஸ்தலராக பாருங்கள், அவர் ஒரு நல்ல அபிஷேகம் பெற்றவராக பாருங்கள், குட். சிலர் வேறு நிலைமையில் பார்க்குறாங்க, அப்படிலாம் பார்க்காதீங்க. அவர் ஒரு மனிதர் தான், அவர் உங்களைப் போல ஒரு பாடுள்ள மனிதர் தான். சில வேளையில் சரீரத்தில் நீங்கள் எடுத்திங்கன்னா உங்களை காட்டில் ஒரு பலவீனமாக இருந்தார். நான் ஒரு நாள் அவர் இருந்த அறைக்கு போனேன். அந்த அறைக்கு போன வேளையில் மதுரை பாண்டியன் ஹோட்டல், ஏன்னா அதில் யாராவது தூங்குனா எந்திரிச்சுக்கோங்க, பைபிள் வசனத்தை கேட்கும்போது கூட சிலர் எப்படி கான்சன்ட்ரேட் பண்ணி கேட்குறதில்ல. இப்படி கதை சொன்னால் நல்லா கேட்பீங்க. ஏன்னா அப்போ அவருடைய பிஏ கேட்டாங்க, ஐயா டீ வேணுமா? வேண்டாம். காஃபி வேணுமா? வேண்டாம். வேறு ஏதாவது வேணுமா? வேண்டாம். அப்படின்ன உடனே ஸ்டெல்லா சிஸ்டர் வந்தாங்க. நான் பைபிள் புல்பீட்லேருந்து பேசுகிறேன். அவங்க சொன்னாங்க, ஏதாவது வேணும்னா ஒழுங்காக கேளுங்க,
அவங்க போனதுக்கப்புறம் அது வேணும் இது வேணும் அப்படின்னு கேட்காதீங்க. அப்படின்ன உடனே அவர் இந்த பிஏவை கூப்பிட்டாரு. முந்திரி பகோடா கிடைக்குமான்னு கேள்றா, இந்த பாண்டியன் ஹோட்டலில் நல்லா இருக்கும். யாராவது முந்திரி பகோடா சாப்பிடாதவங்க அங்கே போய் சாப்பிடுங்க. நான் அங்கே சாப்பிட்டதில்லை, முந்திரி பகோடா சாப்பிட்டதில்லை, சாப்பாடு சாப்பிட்ருக்கேன். சரின்னு உடனே அவர் சொல்லி 1/4 மணி நேரத்தில் முந்திரி பகோடா வந்துச்சு, டீ வந்துச்சு. அந்த டீ அவர் குடித்தது எப்படி குடித்தாருன்னு என் ஒய்ஃப்ட்ட நான் சொன்னேன். எப்படி குடித்தார் தெரியுமா அப்படின்ட்டு. அதனால் நான் டீ குடிக்கிறது எனக்கு தப்பாகவே தெரில. ஆனால் அந்த முந்திரி பகோடாவில் 3 பகோடா தான் அவர் சாப்பிட்ருப்பார். மீதி எல்லாம் அவரை பார்க்க வந்த எங்களுக்கு தான் கிடச்சிச்சு. அவர் ஒரு சாதாரண மனிதர் தான். ஆனால் விலையேற பெற்ற தேவனுடைய ஓட்டத்தை ஓடினார், தன்னுடைய பரிசுத்த ஓட்டத்தை ஓடினார், தன்னுடைய பரிசுத்தத்தை காத்து கொண்டார், ஏழைகள் மேல் இறங்குகிறவராய் இருந்தார், தான் பெற்ற தரிசனத்தை நிறைவேற்றுகிறவராய் இருந்தார், தன்னுடைய வாழ்க்கையின் விலையேற பெற்ற அழைப்பை நிறைவேற்றுகிறவராய் இருந்தார். இது நாம் எவ்விதம் இருக்கிறோம்? தாறுமாறாக ஓடுகிற ஒட்டகமாக இருக்கிறோமா? இல்லை என்றால் நம்முடைய அழைப்பை நோக்கி ஓடுகிறவர்களாக இருக்கிறோமா? இன்று நாம் ஜெபிக்க வேண்டிய ஜெபங்களில் ஒன்று, ஆண்டவரே நீர் உம்மண்டையிலே என்னை இழுத்துக்கொள்ள. ஆண்டவரே என்னை உம்மண்டையிலே இழுத்துக்கொள்ளும். 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், எங்களை உம்மிடத்தில் திருப்பிக் கொள்ளும், எங்களை உயிர்ப்பித்தருளும். Restore us or draw nearer to you. இது ஒரு வெர்ஷன்ல restore us to as to yourself, O Lord, that we may be restored. எங்களை திருப்பி வாரும். Translation for the translators, அதில் சொல்லியிருக்கு, enable us to return to you and enable us to prosper as we did previously. அந்த வார்த்தையை நீங்க பார்த்தீங்களா? நம்ம இன்னைக்கு ப்ராஸ்பரிட்டிக்குன்னு ஜெபம் பண்றோம். ஆனால் ஆண்டவர் அண்டையிலே இழுத்து கொள்ளப்பட்டாலே உன்னுடைய வாழ்க்கை சுபிட்சமாக மாறிவிடும், சுகமுள்ளதாக மாறிவிடும். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகித்திருப்பாயாக என்ற வார்த்தை நிறைவேறிவிடும். மத்தேயு 6 முதலாவது தேவனுடைய நீதியை தேடும்போது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்ற காரியங்கள் கொடுக்கப்பட்டு விடும். அதற்காக ஜெபிக்க வேண்டாம் என்று நான் பிரசங்கம் பண்ணவில்லை. அது வேணும் இது வேணும்னு ஜெபிக்கிறதுக்கு பதிலா இன்னைக்கு ஒரு போராட்ட ஜெபத்தை உன் வாழ்க்கையிலே தீர்மானித்துக்கொள். உன் ஊழியனாக, உன் தகப்பனாக, உன் சகோதரனாக, உனக்கு முன் நிற்கிறவனாகிய நான் சொல்லுகிறேன், உன் தேவனை பார்த்து சொல், ஆண்டவரே என்னை உம்மிடத்தில் திருப்பிக் கொள்ளும். இன்னைக்கு நம்ம எங்கேயோ போயிட்டு இருக்கோம் தெரியுமா? சபைக்குள்ள இருக்கிறோம், பணத்தை நோக்கி ஓடுறோம், தலைமைத்துவம் வேணும் அப்படின்னு ஓடுறோம், பதவி வேணும்னு ஓடுறோம். சபைகளுக்குள்ளே இருப்பவர்களை பார்த்து சொல்றேன், பதவியை நோக்கி ஓடுறோம், எதையாச்சும் சேர்க்கணும் அப்படின்னு ஓடுறோம். தாவீது பாருங்க, ஆண்டவருக்கு ஆலயத்தை கட்டணும்னு விரும்பினா, ஆனால் கர்த்தர் ஆலயத்தை உடனே கட்டி கொடுத்துருக்கலாம் அவனுக்கு. அவன் ஒரு நல்ல நபர். கர்த்தருடைய ஓன் ஹார்ட், இருதயத்தை, தேவனுடைய இருதயத்தை போன்றவன். ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னுடைய ஆலயத்தை கட்ட விரும்புகிறபடினால் நான் உன் வீட்டை கட்டுகிறேன் என்றார். அப்போ அந்த இடத்துல நீங்கள் கவனிச்சிங்களா? நம்முடைய நாவில் சொல் பிறவாததற்கு முன்னமே ஆண்டவர் அறிந்திருக்கிறார். enable us to prosper, O Lord. ஹீப்ரு வேர்ஷனில் என்ன, அதில் SHUB அதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னா SHWOBன்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஷூ அப்படின்னு பேசணும். அதுக்கு என்ன அர்த்தம்னா ரிட்டர்ன் டு த ஸ்டார்டிங் பாயிண்ட். ரிட்டர்ன் டு த ஸ்டார்டிங் பாயிண்ட். ஆண்டவர் இயேசுவுடைய, யோவானுடைய பிரசங்கங்களின் முதலாவது வார்த்தையை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் இராணுவத்தில் சேருவீர்கள் என்றால் அதில் ஒரு வார்த்தை சொல்லப்படும், ஜஸ்ட் அபவுட் டர்ன். அதை ஒரு தளபதி சொன்னால் அந்த இடத்துல இருக்கிற ஒரு சோல்ஜர் எதையும் பார்க்கக்கூடாது. முன்னாடி காடு இருக்குதா, தண்ணி இருக்குதா, குளம் இருக்குதா, பாம்பு இருக்குதா, அதெல்லாம் பார்க்கக்கூடாது. ஜஸ்ட் அபவுட் டர்ன் அப்படின்னா அவன் சொன்னதிலிருந்து கரெக்டாக 180 டிகிரி திரும்பி
எதிர் திசையை நோக்கி கடந்து செல்ல வேண்டும். போலீஸ் பட்டாலியன் என்ன அது உடைய அந்த ட்ரைனிங்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அது தெரியும். மிலிட்ரி கமாண்ட்ஸ் அந்த ட்ரைனிங் சொல்கிறது கிடையாது. மதுரையில் ஒரு பாஸ்டர் இருந்தார். அந்த பாஸ்டர் நல்லா ஜெபம் பண்ணுவார், நல்லா ஊழியம் செய்வார். அவர் மகன் எம்ஜிஆர் படம் முதல் நாள் வந்துச்சுன்னா அந்த கட் அவுட்டில் போய் பால் ஊற்றிக்கிட்டு இருப்பார். இந்த பாஸ்டர் நினைப்பார், நல்லா நல்லா படிக்க போயிருக்கிறாரு. காந்தி மியூசியம், ராஜாஜி பூங்கா, அதில் இந்த லைட்ஸில் அந்த காலத்தில் படிப்பாங்க. நானே அப்படி படிச்சிருக்கிறேன். என்ன அப்படி தான் போயிட்டாருன்னு நினச்சா அவர் பார்த்தா அப்படி அங்கே போயிருக்கிறாரு. எங்கே போயிருக்கிறாரு? அப்படி. அதனால் இந்த வார்த்தையை சொல்கிறேன், தங்கத்தில் ஒரு குறை இருந்தாலும் தரத்தில் என்ன செய்யக்கூடாது. இன்றைக்கி அவருடைய மகன் நல்ல ஊழியராக மதுரையில் ஒரு பெரிய திருச்சபையில், நீங்கள் என்ன நினச்சிடக்கூடாது, நான் இல்லை அது, நான் அவன் இல்லை. என்ன அவர் இன்னைக்கு ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் தான் அவருக்கு கவர்ச்சி நாயகர். எம்ஜிஆர் அல்ல, ஜெயலலிதா இல்லை. இன்னைக்கு ஆண்டவர் தான் அவருக்கு கவர்ச்சி நாயகர். இன்னைக்கு உங்களை எது சார் இழுத்துக்கிட்டு போகுது? பேங்க் பேலன்ஸ் இழுத்துட்டு போகுதா? அந்த 4ஆம் அதிகாரம் 1 பொன் மங்கி பசும்பொன் மாறி பரிசுத்த ஸ்தலத்தின் கற்கள் சகல வீதிகளிலும் முனைகளிலும் கொட்டுண்டு போயிற்றே. இன்னைக்கு உங்கள் ஆவிக்குரிய நிலைமை எப்படி இருக்கு? உங்களுடைய உலக பிரகாரமான காரியங்கள் எவ்விதம் இருக்கிறது? நீங்கள் விலையேற பெற்றவர்கள், உங்களுடைய பிள்ளைகள் விலையேற பெற்றவர்கள். திரும்ப திரும்ப நான் உங்கள் பிள்ளைகள் என்று சொல்லும்படி கர்த்தர் இந்த ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி இருந்து என்னை ஏவி கொண்டு இருக்கிறார். உடைய பேர பிள்ளைகள் விலையேற பெற்றவர்கள். இதை வைத்து ஜெபிக்கும் போது பலவித போராட்டங்களை நான் என் ஊழியத்தில், என் குடும்பத்தில், சபையிலே பார்க்கிறேன். ஆனால் விடுதலையையும் நான் பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா. உடைய பிள்ளைகள் அடையாளங்களாக மாறப்போகிறார்கள், அற்புதங்களாக மாறப்போகிறார்கள். ஆனால் பொன்னை போல ஆண்டவர் புடமிடலாம், வெள்ளியை உருக்குவதை போல உருக்கலாம். உலகத்தில் உள்ள எவனுக்கோ எவளுக்கோ உருவதை காட்டிலும் தேவனுடைய ராஜ்யத்திற்காக விளக்காக எரிந்து பிரகாசித்தால் நல்லது. யோவான் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக இருந்தான். அதிலே களிகூரணி மனதா இருந்ததை போல அநேகருடைய, மற்றவருடைய, ஊழியரின் மனைவியுடைய ஜெபத்திலே நீ குளிர்காய விரும்புகிறாய். ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நீதான் உன் வாழ்க்கைக்காக ஜெபிக்க வேண்டும். பிள்ளைகள், பிதாக்கள் திராட்சை காய்களை தின்றார்கள், பிள்ளைகளின் பற்கள் கூசி போயின என்று சொல்லுகிற நாட்கள் முடிந்து போனது என்று ஆண்டவர் இயேசு சிலுவையில் அறையப்பட்டாரோ, புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை அவர் வெளிப்படுத்தினாரோ, அன்றே நீ தேவனோடு தொடர்பு கொள்ள, தேவனோடு பேச, தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற, தேவனுடைய பண்டக சாலைகளை திறக்க, ஆத்துமாக்களை சுதந்திரிக்க நீ வழியை பெற்றுள்ளாய். உன்னுடைய ஜெபம் மாறுவதாக. தாவீது சொல்லுகிறான், என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி இருக்கிறது. அதற்கு ஒப்புமையாக இங்கே 4:2 சொல்லப்பட்டிருக்கிறது, சீயோன் குமாரர் குயவனுடைய கைவேளையான மண்பாண்டங்களா எண்ணப்படுகிறார்கள். இவர்கள் விலையேற பெற்ற பாத்திரம், இவர்கள் பொற்பாத்திரம், ராஜாக்களின் அரண்மனையிலே பயன்படக்கூடிய பாத்திரம். இங்கே நீங்கள் இருக்கிறீர்களே, நீங்கள் நீசர்களுக்கு முன்பாக நிற்க வேண்டியவர்கள் அல்ல. துன்மார்க்கருடைய ஆலோசனை சங்கத்திலே உட்கார வேண்டியவர்கள் அல்ல. பாவிகளுடைய வழியிலே நடப்பது கர்த்தருடைய சித்தம் அல்ல. நீங்கள் தேவனுடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்களாக, ராஜாக்களுடைய சமூகத்திலே உள்ள ஒரு பொன் பாத்திரங்களாக நீங்கள் இருக்க வேண்டும். நீங்கள் மண் பாத்திரமாய் மாறி விடாதீர்கள். உங்களுடைய ஆத்துமா மண்ணோடு ஒட்டுகிறதா? ஆண்டவரை பார்த்து கேளுங்கள், ஆண்டவரே என்னை பொன் பாத்திரமாக மாற்றும். வேதத்தில் தாவீதும் சாலமோனும் சவதரித்த தங்கத்தை போல எவனுமே தங்கத்தை சேர்த்து வைக்கல. நான் 2 ராஜாக்கள் 15 அதிகாரம் எடுக்க வேண்டாம். 2 நாளாகமும் 16 அதிகாரம் அதையும் எடுக்க வேண்டாம். அங்கே வந்தவங்களாம் என்ன தெரியுமா செஞ்சாங்க? அதன் முன்பகுதியெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பொற்பரிசைகளுக்கு பதிலாக அவன் வேற பரிசையை செய்கிறான். அடுத்து கப்பம் கட்டுறவனா மாறிடுறான். இன்னைக்கு விசுவாசிகள் அநேகர் ஹாஸ்பிட்டலில் போய் கப்பம் கட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு நாள் கட்டினா பரவாயில்ல, இந்த வார்த்தையை கவனிச்சுக்கோங்க. கப்பம் கட்டிக்கிட்டே இருப்பது. திங்கக்கிழமை எங்கே
டென்டல் ஹாஸ்பிட்டல், செவ்வாய்க்கிழமை இங்கே ஆர்த்தோ ஹாஸ்பிட்டல், புதன்கிழமை இங்கே பல்மோனாலஜிஸ்ட்டு. அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் ஆண்டோட்ட வந்தே ஆகணும், ஆண்டோடைய சமூகத்துக்கு போயே ஆகணும். உங்கள் வீட்டை பூட்டி, அறை வீட்டை பூட்டி, ஆண்டவரை நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீன்னு கேட்டே ஆகணும். என்ன 1 ராஜாக்கள் 14:25 சீசாக்கு வந்து கொள்ளையடிச்சிட்டு போயிட்டான். எல்லா பொண்ணு பொருள் எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் நம்ம பிரதர் ஆசா, நல்ல பேர் வாங்கினவர். பைபிளில் ஆசா நல்ல பேர் வாங்கின ராஜா. நீங்கள் நல்லா கவனிச்சிருக்கிறீங்களா? நல்ல பேர் வாங்கின ராஜா. அவருக்கு ஒரு இக்கட்டு வருது, ஆண்டவர் காலில் போய் விழணும். இல்லைனா எசேக்கியாவை போல தேவனுடைய காலில் போய் விழணும். இல்லைனா தேவனுடைய புத்தகங்களை தேடி வாசிச்சிருக்கணும். அவன் என்ன தெரியுமா செஞ்சிடறான்? ஆலயத்தில் உள்ள வெள்ளி, ஆலயத்தில் உள்ள பொண்ணு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு பெனாதாத், ஹிஸ்ட்ரியை நீங்கள் படித்தீங்கன்னா பெனாதாத் பயங்கர பவர்ஃபுல் கிங். அது பைபிள் படிக்கணும் கூட அவசியம் இல்லை, ஹிஸ்ட்ரியில் அப்படி இருக்குது. என்ன பவர்ஃபுல்லாக ஒரு வல்லமை உங்களை எதுக்குதுன்னு வைங்களேன், பவர்ஃபுல் லார்டோட சேர்ந்து தான் போகணும் என்றைக்குமே. ஹல்லேலூயா. என்ன இன்னைக்கு நிறையா பேர் வேறு வழிகளை தேடுகிறார்கள், மண்பாண்டங்களாய் தங்களை வெளிப்படுத்தி கொள்கிறார்கள். தங்கமாக இருக்கிற நீங்கள் தரம் குறைஞ்சி போகவே முடியாது. அந்த தங்கத்தை என்ன நீங்கள் ஒரு தங்கமான வாழ்க்கையை நீங்கள் வாழுங்க. அடுத்து இந்த அதிகாரத்தின் இந்த லேமெண்டேஷன்ஸ் புக் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, பண்டிகைக்கு வருவார் இல்லாததினாலே சீயோனுக்கு போகிற வழிகள் புலம்புகிறது. பண்டிகைக்கு ஜனங்கள் வராதிருந்தார்கள். நம்முடைய சர்ச்சில் சில காலம் நம்முடைய சபை அடைக்கப்பட்டு இருந்தது கொரோனா காலத்தில். அப்போ நம்முடைய ஜெபம் எப்படி இருந்தது? ஒரு சகோதரி ஜெபித்தார்கள், நான் கவனித்தேன். பண்டிகையை ஆசரிக்கிற ஜனங்களோட போகும்போது நாங்கள் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தோம், இன்னைக்கு அது நின்று போயிட்டு அப்படின்னு. ஆனால் இன்னைக்கு கதவடைப்பு நின்று போயிட்டு, ஆனால் ஆலயத்திலே ஆட்கள் இல்லை. நான் சிலதை பார்த்து ஏன் ஆலயத்துக்கு வரல அப்படின்னு கேட்பேன். நான் கேட்கக்கூடாது, கேட்டுருக்கேன். என்ன கடந்த வாரம் வியாழக்கிழமை வாலிபர்களுக்காக ஜெபம். என் ஒய்ஃப் எவ்வளோ நேரம் ஃபோனில் இருந்தாங்கன்னு எனக்கு தெரியும், யாரை யாரை ஜெபிக்க கூப்பிட்டாங்க அப்படின்னு தெரியும். என்ன எந்த நிலைமையிலையும் நாங்கள் குறைபட்ட குடும்பம் அல்ல, ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள். ஆனால் எப்படியாயிலும் ஜனங்கள் ஜெபிக்கணும், எப்படியாயிலும் வாழணும், வாழாமல் இருக்கிறாங்க. எப்படியாயிலும் குடும்பங்கள் கட்டப்படணும், ஜெபிக்காமல் இருக்கிறாங்க, ஜெபங்களில் போராடாமல் இருக்கிறாங்க அப்படின்னு உங்களை தேடி அவங்க அந்த ஃபோன் பண்ணுற காலை நான் அதை கவனித்து கொண்டே இருந்தேன். ஆனால் 11 பேர் தான் என் ஞாபகம் சரியாக இருக்கும்னா அதுக்கு வந்திருந்தாங்க. வெட்னஸ்டே ப்ரேயர் 21 பேர் வந்தாங்க. என்ன எத்தனை பேருக்கு தருணம் இருந்து மறவில்லை? இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, புலம்பல் 1ஆம் அதிகாரத்தில், சீயோனுக்கு போகிற வழிகள் புலம்புகிறது, அவள் வாசல்கள் எல்லாம் பாழாய் கிடக்கிறது, பண்டிகைக்கு வருவார் இல்லாததினால். உங்களுடைய வாழ்க்கையிலே ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள், எந்த நாளிலும் எந்த நிலைமையிலும் நான் கர்த்தருடைய ஆலயத்திலே காணப்பட வேண்டும் என்று. எனக்கு 62 வயது முடிந்து விட்டது. என்னுடைய வாழ்நாட்களில் நான் ஆலயத்துக்கு போகாத நாட்கள் என் ஞாபகம் சரியாக இருக்கும் என்றால் 2 நாள் தான். எந்த ஊரில் இருந்தாலும் நான் ஆலயத்துக்கு போவேன், எந்த நாட்டில் இருந்தாலும் நான் ஆலயத்துக்கு போவேன். வட இந்தியாவிலே இருந்தால் நான் ஊழியம் செய்வேன். தமிழ்நாட்டிலே ஒரு முறை என்ன ஒரு காரியம், ஒரு இரவு வேளை, நான் அடிக்கடி சொப்பனம் பார்க்கிறவன் அல்ல, ஒரு குறிப்பிட்ட கலசத்தை எடுத்து நான் கொண்டு போகையிலே ஒரு பல வல்லமைகள் என்னை தொடர்ந்து தாக்கினதை நான் பார்த்தேன். அடுத்த நாள் காலை நான் உதவி போதகர் ஒரு ஆராதனைக்கு கடந்து செல்ல வேண்டும். என் காதுகளில் ஒரு வலி, என்னால் தாங்கவே முடியவில்லை. கண்ட தரிசனம் என்னை சிந்திக்க செய்து கொண்டே இருந்தது. இந்த கலசத்தின் வல்லமையா, தேவனுடைய வல்லமையா, அது எனக்குள் போராட்டமாக இருந்தது. ஆனால் ஒரு காரியம், அந்த கலசத்தின் வல்லமை அற்றுப்போக வேண்டும் என்றால் நீ இந்த பகுதிக்கு ஊழியம் செய்து ஆக வேண்டும், இந்த நகரிலே நீ இருந்து ஆக வேண்டும் என்ற சத்தம். போராடினேன்.
என்னுடைய காது வலி, எங்கள் வீட்டில் இருக்க எல்லாத்தையும் நீங்கள் ஆலயத்துக்கு இன்னைக்கு போங்க, நான் வரல, என்னால் வர முடியலை அப்படின்னு சொன்னேன். இன்னைக்கு ஒரு தலைவலினா ஆலயத்துக்கு வரல, ஒரு தும்மல்னா ஆலயத்துக்கு வரல. தயவுசெய்து இந்த பிரசங்கத்தை கவனிக்கிற கேட்கிற உங்களை பார்த்து சொல்லுகிறேன், இவ்விதம் காரியங்கள் காணப்படும் போது அதற்கு எதுவும் சம்பவிக்க வேண்டாம் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ஆனால் இந்த வார்த்தைகளை கவனித்துக் கொள்ளுங்கள், கப்பம் கட்டுகிறவர்களாக மாறிவிடக்கூடாது, மண் பாண்டங்களாக நீங்கள் எண்ணப்பட்டு விடக்கூடாது. அப்பொழுது நீங்கள் சூலமித்தியை போல என்னை இழுத்து கொள்ளும் என்று ஜெபியுங்கள். சூலமித்திக்கு ஒரு பக்கம் ஆடம்பரமான சாலமோன் என்பவன் பரிவாரங்களோடு வந்து அழைத்து கொண்டிருக்கிறான். ஆனால் இன்னொரு பக்கம் ஆத்தும மணவாளன் ஆகிய ஒரு மேய்ப்பன் வந்து அழைத்து கொண்டிருக்கிறார். அந்த வேளையிலே சூலமித்தி சொல்லுகிறார், என்னை இழுத்து கொள்ளும், உமக்கு பின்னே ஓடி வருவோம். இன்று நாம் ஏன் ஆண்டவரால் இழுத்து கொள்ள வேண்டும் என்றால், யூதா நிருபத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. என் வார்த்தைகளை இந்த முதல் பாயிண்ட்ல உள்ள காரியத்தை முடிக்கிறேன். 6ஆம் வசனம், ஆதி மேன்மையை இழந்தவர்கள். இந்த இடத்துல யாராகிலும் நீங்கள் ஆதி மேன்மையை இழந்தவர்கள் இருப்பீர்கள் என்றால், ஆண்டவரே அந்த ஆதி மேன்மையை தாரும். அந்த ஆதி மேன்மை எப்போ வரும் அப்படின்னா, ரெவலேஷன் 2nd சாப்டர்ல சொல்லப்பட்டது போல ஆதி அன்பு உங்களுக்குள்ள இருக்கணும். அந்த ஆதி அன்பு இருக்கும்போது 4ஆம் 5ஆம் வசனத்தின்படி ஆதி கிரியைகள் இருக்கும். இன்னைக்கு ஆதி அன்பு ஃபெயிலியர் ஆனவொன்னு ஆதி கிரியைகள் போயிருது. ஆண்டவர் பேரில் உள்ள விசுவாசம் குன்றி விடுகிறது. அதுக்கப்புறம் ஆதி மேன்மையை நம்ம இழந்துறோம். ஒன்றை ஒன்று தொடர்பு உள்ளது, இதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். நம்முடைய ஆதி அன்பு காணப்படுகிறதா? வெள்ளிக்கிழமை நாங்கள் சிலராகத்தான் ஜெபித்தோம். அதில் சொன்னேன், ஆண்டவர் நேசிக்கக்கூடிய ஒரு இருதயம் வேணும்னு சொல்லி ஜெபிங்க, ஞானம் வேணும்னு ஜெபிங்க. படிக்காதவங்கள பார்த்து நான் சொல்லலை, ஒரு படிக்காத திருச்சபைக்கு நான் போதகராக இல்லை. ஆனால் அந்த ஞானத்திலே நீங்கள் வளர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஞானமற்ற செத்த கிரியைகள் உங்களை விட்டு அகற்றப்பட வேண்டும். ஏசாயா 59:20 படி மீறுதலை விட்டு நீங்கள் தேவனண்டையிலே திரும்ப வேண்டும். எது பாவம்? அந்த வாலிபர்களோடு பேசினேன். மிஸ்ஸிங் த டார்கெட் இஸ் யுவர் சின். ஆண்டவர் எதற்காக உன்னை தெரிந்து கொண்டாரோ, இந்த பூமியில் உயிரோடு வைத்திருக்கிறாரோ, அன்று வந்த ஊழியர் சொன்னது போல இந்த கொரோனா பீரியடுக்கு அப்புறம் தப்பிச்சு நம்மளை நிற்க வச்சிருக்கிறார்னா, ஏதோ ஒரு நோக்கம் உன்னை கொண்டு உங்களை கொண்டு இந்த பகுதிக்காக, இந்த தேசத்திற்காக, உலகத்திற்காக அதை கண்டுபிடிக்கணும். நீங்க எது பாவம் அப்படின்னு சாட் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. மிஸ்ஸிங் த டார்கெட் இஸ் த சேம். இந்த அம்பு எய்யும் போது, இல்லைன்னா இந்த கன் ஷூட் அந்த இது பழகும்போது ஒரு புல்சை அப்படி ஒரு இது டார்கெட் போர்டு போட்டிருப்பாங்க. நடுவில் சிவப்பு புள்ளியோ வெள்ளை புள்ளியோ இருக்கும், அப்படி ரவுண்டாக அப்படி இருக்கும். சுடுவாங்க. ஒரே ஒருத்தர் கரெக்டாக சென்டரில் சுடுவார், அவருக்கு தான் 100 பாயிண்ட் மார்க்கு. சில கேஸு ரிங்கில் சுடும், சில கேஸு பக்கத்து ஆள் மேலே சுட்டுரும். பார்த்துருக்கீங்களா? நீங்கள் நிறையா கேஸ் அப்படி இருக்கு. ஒவ்வொரு நாளும் உங்களுடைய செயல்கள் ஆண்டவர் அண்டையில் அநேகரை கொண்டு வரணும். என்ன உண்மை போல மாறணுமே ஏசையா டெய்லி பாடணும். சிலர் என்ன பாஸ்டர் இப்படி தாக்குறீங்க? ஆமாம், அவரை போல அவர் வெளிப்படும் போது அவர் சாயலில் இருப்போம். இன்னைக்கு யார் சாயலில் இருக்கிற? இன்னைக்கு உன் கோபம் எந்த அளவில் இருக்கு? உன்னுடைய வாயின் வார்த்தைகளுடைய உண்மை எந்த அளவு இருக்கு? பாஸ்டர்கிட்ட வந்து தைரியமாக பொய் சொல்கிறாங்க. அப்படி பொய் சொல்லும்போது 2 வருத்தம் எனக்கு வரும். என்ன தெரியுமா? இப்படி பொய் சொல்கிறாங்களே அப்படின்னு. அடுத்த வருத்தம் என்ன தெரியுமா? அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை நான் வாசிச்சிருக்கிறேன். பொய் சொன்னவருடைய சரீரம், அப்போ அந்த இடத்துல பொய் சொன்னவே மேலே மட்டும் தப்பு இல்லை, அதை கேட்ட அப்போஸ்தலர் இருக்க வேண்டிய இடத்துல நான் இருக்கேனான்று என்ன நான் பார்த்து கேட்பேன். கவனிச்சுக்கோ. இவ்வளவு தைரியமா முகத்தை மாற்றி பொய் சொல்கிறாங்களே, அப்போ நான் சரியான இடத்துல இல்லையோ? முழு பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவோடு நான் இல்லையோ? ஏன் ஆதி அப்போஸ்தலர் காலத்து அடையாளங்கள் இன்றும் நிறைவேறவில்லை?
ஜெபிக்கும் போது ஒரு கேன்சர் சுகமாகிறது, ஆனால் இந்த பக்கம் ஒருத்தருக்கு சுகமாகலையே. நான் ஜெபித்த எல்லாருமே சுகமாகவில்லை. கவனித்துக் கொள்ளுங்கள். ஏன் என்ற கேள்வி என்னை குத்துவதை போலத்தான் இருக்கிறது. அதற்கு நான் அவர்களை சாக்கு சொல்லவில்லை, அவருடைய பாவத்தை நான் சாக்கு சொல்லவில்லை, அவருடைய மீறுதலை நான் சாக்கு சொல்லவில்லை. எசேக்கியேல் 18:23 தன் வழிகளை விட்டு தேவனிடையிலே திரும்ப வேண்டும். இன்னைக்கு அவங்கவுங்க வழியில போறாங்க, அவங்களுக்குன்னு ஒரு வழி வச்சிருக்கிறாங்க. திங்கக்கிழமை ஒரு இடம், செவ்வாய்க்கிழமை ஒரு இடம். குடும்பம் ஒன்று தான் சார், ஒரே குடும்பத்தில் இருக்க பழகிக்கோங்க. ஒரு ஊழியர் உங்களுக்காக பரிந்து பேசும் இடத்துல இருக்கட்டும். வழிபோக்கர் உங்களை ஆசீர்வதிக்கவே முடியாது, எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். தவறான தீர்க்கதரிசிகள் உங்களை திருட முடியுமே ஒழிய உங்களை கட்ட முடியாது, எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். கோமதிபுரத்தில் ஒரு இந்து குடும்பத்தை சார்ந்த ஒரு சகோதரி இறந்து விட்டார்கள். அந்த இடத்துல நானும் பாஸ்டர் பென்னியும் போய் நின்று கொண்டிருந்தோம். பாஸ்டர் பென்னி சர்ச்சுக்கு அவங்க சில நாட்கள் வந்தவர்கள். அந்த பாடியை அடக்கம் பண்ணுங்கன்னு சொல்லி வேக வேகமாக எங்களை துரிதப்படுத்தினது மதுரையில் உள்ள ஒரு 5-6 பேர். அப்போ எல்லாரும் ரொம்ப போனால் மாருதி கார் வச்சிருக்கிற காலம், 5-6 பேருடைய காரையும் பார்த்தோம். எல்லாம் பயங்கர விலையேற பெற்ற கார். நடந்த சம்பவம். அதுக்கப்புறம் இறக்கத்தின் அடிப்படையில் பாஸ்டர் பென்னி நீங்கள் இருங்க எனக்கு தெரியும்னு சொல்லி அடக்கம் பண்ணார். அதுக்கு அடுத்த நாள் கேள்விப்பட்டோம், அந்த வீட்டில் உள்ள 250 பவுன் நகையை இந்த 5 பையிலும் திருடி இருக்கான். நான் சொன்னேன்ல, எல்லாம் பொய் தீர்க்கு தரிசனம், எல்லாம் ராங் டீச்சர்ஸ், கல்பிரேட்ஸ், திறப்பிலே நிற்காதவர்கள், ஒருவரை அடக்கம் பண்ண தங்களை ஒப்பு கொடுக்காதவர்கள், ஒருவருடைய நல்ல நாளிலே அவர்களோடு நிற்காதவர்கள், பணத்திற்காகவே வாழ்கிற ஊழியர்கள், பீலேயாமை போல, பாலாக்கை போல. அப்படிப்பட்டவரிடத்தில் நீ சிக்கிக் கொண்டால் உன்னை விடுவிக்கிறவன் ஒருவனும் இல்லை, எழுதி வைத்துக்கொள். இந்த வேளையில் இதை எங்கிருந்து பார்த்தாலும் சரி, இங்கிருந்து கேட்டாலும் சரி, ஆவியானவர் உன்னை எச்சரிக்கிறார். பீலேயாமின் போதனைகள் உன் குடும்பத்தை நஷ்டப்படுத்தும், பொருளாதாரத்தை நஷ்டப்படுத்தும், உன் சரீரத்தை நஷ்டப்படுத்தும். நீ கிறிஸ்தவளாய் இருக்கலாம், ஜெபிக்கலாம், ஆனால் போராட்டம் உள்ள ஜெபத்தை நான் கற்றுத்தருகிறேன். என்னை உம்மண்டையிலே இழுத்துக்கொள்ளும், என்னை உம்மண்டையிலே இழுத்துக்கொள்ளும். வேதத்திலே உம்மண்டையிலே இழுத்துக்கொள்ளும் என்ற வார்த்தைகளுக்கு முன்பகுதிகளை நீங்கள் பல இடங்களிலே பார்ப்பீர்கள் என்றால் எங்களை மீட்டுவிடும். சிறையிருப்பின் அனுபவத்திலே இருந்து, இந்த இடத்துல யாராகிலும் ஒருவர் சிறையிருப்பிலே இருப்பதை போல உணர்ந்தால் கர்த்தரண்டையிலே வாருங்கள். அடுப்பின் அடியிலே கிடந்தால் கூட நீங்கள் அலங்கரிக்கப்பட்ட ஒரு புறாக்களின் சிறகுகளை போலத்தான் இருந்தாக வேண்டும் வேதத்தின்படி. எப்படி நீங்க திரும்பணும் அப்படின்னா ஆண்டவர் அண்டையில் திரும்பணும். ஒரே ஒரு காரியத்தை நாங்கள் அன்னைக்கு ப்ரேயர் பண்ணும்போது சொன்னேன், அதை சொல்லிட்டு நான் இந்த பாயிண்ட்டை முடிக்கிறேன். என்ன தெரியுமா? ஏசாயா 51 நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையையும் நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியையும் நோக்கி பாருங்கள். இப்போ எல்லாருக்கும் ரொம்ப சயின்ஸ் தெரிஞ்சிருச்சு, ரொம்ப இன்ஃபர்மேஷன்ஸ் டெக்னாலஜியில் வளர்ந்துட்டாங்க, யூடியூப் பார்க்குறாங்க, இன்னும் நிறையா என்னென்னமோ வந்துருச்சு, எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவு என்ன? உங்களுக்கு ஒரு நல்ல அப்பா அம்மா இருந்தால் தோத்துறோம், கோடி தோத்துறோம். ஒரு நல்ல பாட்டி தாத்தா இருந்தால் தோத்துறோம். ஒரு ஐனிக்கே ஆளுக்குள்ள உள்ள விசுவாசம் தீமோத்தேயுவுக்கு இருந்துச்சு, அந்த பாட்டிமாவுக்காக தோத்துறோம். ஒரு ஊழியருடைய குடும்பத்தில் பிறந்திருந்தீங்கன்னா தோத்துறோம், கையெடுத்து உங்களை கும்பிட்றேன் நான், தோத்துறோம். நல்ல எஜுகேட்டட் ஃபேமிலியா தோத்துறோம். எத்தனையோ பேருக்கு இல்லாத தருணம், எல்லாரும் யூனிவர்சிட்டியை மிதிச்சே இல்லை. நான் மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி அதிலெல்லாம் படிச்சிருக்கேன்னு ரொம்ப ஆசைப்பட்டேன், ஆனால் அது முடிக்கலை. ஆனால் அதில் தீசிஸ் எழுதின ஒருத்தருக்கு கைடாக இருக்க கர்த்தர் எனக்கு உதவி செஞ்சார். ஒரு காரியத்தில் உதவி செய்ய எனக்கு கிருபை கொடுத்தார். டிஎல் ஹாஸ்பண்ட் மதுரைக்கு வந்த வேளையில் ஒரு டாப்பிக்கில் 200 புத்தகத்தை போய் மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டிக்கு கொடுக்கும்போது நானும் கூட இருந்தேன். இன்னொருவர் ஒரு காரியத்தில் தீசிஸ் எழுதும்போது அந்த வைவான்னு சொல்லுவாங்களே, அதுலேயும் நான் இருக்க கர்த்தர் உதவி செஞ்சார். ஆனால் ரொம்ப உங்களுக்கு சந்தோஷமா பாஸ்டர்? எனக்கு அதில் சந்தோஷம் இல்லை, அந்த யூனிவர்சிட்டியில் தங்கி படிச்சிருந்தா எப்படி இருக்குமே.
பாஸ்டர் பென்னி படித்தது போல் சதன் ஏசியா பைபிள் காலேஜில் படிச்சிருந்தா எப்படி இருக்கும்? உலக தரம் வாய்ந்த இந்தியாவில் உள்ள அந்த பெங்களூரில் உள்ள காலேஜில் நமக்கு படிக்க தருணம் கிடைக்கலையேன்னு அவங்கள பார்த்து சொல்கிறேன், உங்களுக்கெல்லாம் நல்ல பேக்ரவுண்ட், நல்ல படிப்பு உள்ள பெற்றோரெல்லாம் ஆண்டவர் கொடுத்துருக்குறாரு. சிலருடைய வாழ்க்கையில் எனக்கு அப்பா இல்லை, அம்மா இல்லை, ஒரு நல்ல குடும்பம் இல்லைன்னு இந்த வார்த்தையை என்னைய பார்த்து கேட்டுக்கிட்டு இருக்க உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவு இயேசு என்பதை அறிந்து கொள்ளுங்கள். வாட் இஸ் யுவர் டிஎன்ஏ? உன் பின்புலம் என்னவென்றால் இயேசு என்பதை அறிந்திருக்க வேண்டும். உங்களை பார்த்து ஒருத்தன் கேள்வி கேட்குறான்னு வச்சுக்கோங்க, புல்பீட்ல இருந்து நான் கேட்குறேன், டே உங்கள் அப்பா எவன்டான்னு ஒருத்தன் கேட்குறான்னு வைங்களேன், உங்களுக்கு எப்படி இருக்கும்? சுருன்னு இருக்கும் இல்லையா? இன்னொரு வார்த்தை சொல்லுவாங்க தமிழ்நாட்டில், அதை புல்பீட்ல இருந்து சொல்ல முடியாது, இப்படி நீ பிறந்திருந்தா பதில் சொல்கிறா அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இன்றைக்கி அதையும் உங்களை பார்த்து கேட்கலாம். நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், உங்கள் அப்பா யார் அப்படின்னு கேட்டால் என்ன சொல்ல போகிறீங்க? உங்கள் அம்மா யாருன்னு கேட்டால் எதை சொல்ல போகிறீங்க? நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட கண்மலை எதுன்னு கேட்டால் என்ன சொல்ல போகிறீங்க? அப்போ அது இயேசு என்று சொல்ல முடியும் என்றால் அவர் உங்களை இழுத்து கொள்ள இடம் கொடுங்கள். ஹல்லேலூயா. சூலமித்திக்கு ஒரு சாலமோனோட போயிருக்கலாம் சார். பைபிள் படி சாலமோனும் பயங்கர பிரசித்தி பெற்றவர். அவருக்கு எவ்வளோ கணக்கே தெரில எனக்கு. 1000 பிற ஒரு 3000 இல்லைன்னா 2 பிற 3000 அவ்வளவு. நான் அதெல்லாம் போய் தோண்டி துருவி நான் ரொம்ப ஆழமாலாம் போகிற ஆள் இல்லை. என்ன ஆழத்தின் மேல் இருள் இருந்ததுன்னு இருக்கு. இன்றைக்கி நிறையா பேர் ஆதாமுக்கு மகளை எவன் கேட்டினா, மகனை எவன் கேட்டினா, அது உனக்கு என்னடா, நீ ஆண்டவருக்கு மனவாட்டியா மாற நீ பாடுபடு, அதற்காக உன்னை ஒப்புக்கொடு, அதற்காக உன்னை ஜெபி. அப்போ உங்களுக்கு பதில் தெரியாதனால இப்படி சொல்கிறீங்க. எனக்கு பதில் தெரியும். அது புல்பீட்டுக்கு வெளியவா நான் சொல்கிறேன். என்ன, நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட கண்மலை. இந்த இடத்துல நீங்கள் வந்த உங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசு தான் நான் தோண்டி எடுக்கப்பட்ட கண்மலை, அவர் என்னை இழுத்து கொள்ளணும் அப்படின்னு கேளுங்க. இந்த 40 நாட்கள் ஜெபங்களிலே அது உங்களுடைய தனி ஜெபமாக இருக்கட்டும், அது உங்களுடைய குழு ஜெபமாக இருக்கட்டும், அது உங்களுடைய ஜூம் ப்ரேயர் கான்ஃபரன்ஸ் ப்ரேயரில் இருக்கட்டும், அது இந்த இடத்துல நடைபெறுகிற திங்கள் புதன் சனிக்கிழமை ஜெபங்களில் இருக்கட்டும், அது வியாழன் ஞாயிறு அன்று நடைபெறுகிற கலைநகர் ஆலய ஜெபங்களிலே இருக்கட்டும். உனக்கு நித்திரை வராத நேரங்கள் இருக்கும். சில செய்திகளை கேட்டால் நமக்கு தூக்கம் வராது இல்லையா? சில காரியங்களை பார்த்தால் நம்முடைய மனம் நொந்து விடும் இல்லையா? சில செய்திகள் நம்மண்டையிலே வரும்போது நாம் இடிந்து போய் விடுகிறோம் இல்லையா? சில காரியங்களுக்கு முயற்சி எடுக்கும்போது இதை தோல்வி கண்டால் நாம் சில வேளைகளில் திகைத்து விடுகிறோம். இந்த நேரம் எல்லாம் உங்களுடைய ஜெப நேரங்களாக மாறட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவது உங்களுடைய ஜெப போராட்டம் என்னை இழுத்து கொள்ளும். இரண்டாவது உங்களுடைய வாழ்க்கையின் ஜெப போராட்டம். சங்கீதம் 86:11. சங்கீதம் 86:11 வசனம், நான் உமது நாமத்திற்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும். இன்னைக்கு யாராச்சும் பரீட்சை எழுதுகிற பிள்ளைங்க என்கிட்ட கூப்பிட்டு வந்து ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் நான் இதுக்காக ஜெபம் பண்ணுவேன். ஏன்னா நல்ல கான்சன்ட்ரேஷனை கொடுங்க, ஒருமுகப்படுத்துங்க. இன்னைக்கு பிள்ளைகளுடைய எண்ணம் எப்படி இல்லாமல் இருக்கு. ஒரு பிள்ளை எப்பவுமே புத்தகத்தை வச்சு படிச்சுக்கிட்டு இருந்திருக்கு. அவங்க அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்க அம்மா போய் தான் சொன்னாங்களா, டே புத்தகத்தை தலையில வச்சு படிச்சுக்கிட்டு இருக்க. எப்படி இவர் இப்படி பைபிளை எப்படி வச்சு வாசிச்சிருக்கார், எப்படி வச்சு வாசிச்சிருக்கிறாரு, இப்படி வச்சு. என்ன இன்னைக்கு நிறையா கேஸ் அப்படி இருக்கு. ஆனால் சிலர்லாம் அப்படிலாம் இல்லை. அவங்க என்ன செய்வாங்கன்னா, புஸ்தகம் கரெக்டாக நேராக தான் இருக்கும், உள்ளே வந்து பேர் தெரியலையே, சரி பேர்லாம் மறந்து போச்சு, நானும் படிச்சிருக்கேன் அதனால தான் சொல்கிறேன். இந்த கதை புஸ்தகம்லாம் தமிழ்வாணன் எழுதின இன்னொரு செருப்பு எங்கே அப்படின்ற புத்தகத்தை படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்பா பையன் நல்லா தமிழ் படிக்கிறான் அப்படின்னு நினச்சா உள்ள தமிழ்வாணன் உள்ளே உட்கார்ந்துருப்பார். அவர் எழுதின இன்னொரு செருப்பு எங்கே. இதை நான் ரொம்ப பச்சையாக பேசுகிறேன். அப்படியே ஒரு கதை. நாம் தேவனுடைய ஜனமாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? நானே உன் கேடகமாக இருக்கிறேன், நானே உன் ரட்சிப்பின் வாளாக இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். என்ன, உம்மை நம்பி இருக்கிற உமது அடியேனை ரட்சியும்,
என் ஆத்மாவை மகிழ்ச்சியாக்கும். துயரப்படுகிற நாளில் உம்மை நோக்கி கூப்பிடுவேன். உமது நாமத்தை மைமைப்படுத்துவார்கள். நீர் ஒருவரே அதிசயங்களை செய்கிறவர். ஆனால் நீர் எல்லா பக்கம் கரெக்டாக இருக்கிறீர். நீர் அதிசயம் செய்கிறீர், ரட்சிக்கிறீர், உண்மையில் நம்பிக்கை கொடுக்கிறீர், ஓகே, மகத்துவம் உள்ளவராக இருக்கிறீர். ஆனால் நான் தான் எங்கேயோ என் சிந்தை அலை பாய்கிறது. இன்னைக்கு ஆலயத்தில் கூட சிலருடைய சிந்தைகள் அலை பாயும். அப்படி அலை பாயக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? அலை பாயக்கூடாது. ஆண்டவரையே பார்க்கணும். படிக்கிற பையங்களை பார்த்து சொல்கிறேன், கொஞ்சம் பையங்க தான் இருக்கிறீங்க, எங்கேயும் அலை பாயக்கூடாது. மொபைல் ஃபோனை ஆஃப் பண்ணி அம்மாட்ட கொடுத்துட்டு பாடத்தை படிக்க என்ன செய்யணும்? உட்காரணும். நெட்டில் படிக்கிறேன், ஏமாத்தாதே, ஏமாற்றாதே, ஏமாற்றாதே, ஆமாம் ஆமாம், ஏமாறாதே. நான் சொல்கிறேன், உமக்கு பயந்து இருக்கும்படி, அதில் தான் அழகாக சொல்லியிருக்கு, உமக்கு பயந்து இருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும். இன்னைக்கு மற்ற இனத்தவரோடு கம்பேர் பண்ணும்படி, இந்த வார்த்தையை நான் இதுக்கு மேலே ரொம்ப சொல்ல முடியல. அவங்களுக்கு இருக்கிற பயம் கூட நமக்கு இல்லை. 40 நாள் இடுப்பில் குளிர்ந்த டவலை கட்டிட்டு நடக்கிறான், காலில் செருப்பு இல்லாமல் நடக்கிறாங்க, யாத்திரை போகிறாங்க, காலையில் 5 மணிக்கு எந்திரிக்கிறாங்க. நம்ம 9:30 மணிக்கு ஆராதனைக்கு வரவே நம்ம தப்பு. அப்பா என்ன பாடுபடுறோம். நீங்கள் யார் அப்படி யாராச்சும் பாடுபட்டா நீங்கள் ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிவிட்டு என்கிட்ட வந்து கேளுங்க. ஃப்ளைட்டு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி போயிடுறீங்க. எப்படி 3 மணி நேரம்? சில கேஸ் 4 மணி நேரத்துக்கு முன்னாடியே புளியோதரையை கட்டிட்டு போய் ஏர்போர்ட்டை அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கு. ஃப்ளைட் போயிடக்கூடாதுல்ல. 3000 ரூபா தான்டா, இல்லைன்னா 5000 ரூபா சென்னை வரைக்கும் போனால். ஆனால் ஒரு ஆராதனை நீங்கள் மிஸ் பண்ணால் இவ்வளோ ஆசீர்வாதம் தெரியுமா? மிஸ் பண்ணுறீங்க. என்ன, ஒரு தாய்க்கு தெரியும், ஒரு குழந்தை ஒரு தடவை உணவை மிஸ் பண்ணால் அவ்வளவு வருத்தப்படும். இப்போ ஸ்டமக் ஃப்ளூ அப்படின்னு தமிழ்நாட்டில் நிறைய இடங்களில் பரவி இருக்கு. அதனால தான் இன்றைக்கி ஜெபம் பண்ணோம், உங்கள் பிள்ளைகளுக்கு அது வரக்கூடாது அப்படின்னு சொல்லி. அந்த ஸ்டமக் ஃப்ளூவில் சோகமான பிள்ளைகள் திரும்ப சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிக்குது. அது கொரோனாவுடைய இன்னொரு சைடு எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏதோ ஒரு பாவி தீ வச்சுட்டு போயிட்டான், பயோ கெமிக்கல் வார் துவக்கி விட்டு போயிட்டான். இன்றைக்கி சின்ன பிள்ளைகள், எதுவும் இல்லாத பிள்ளைகள் பாதிக்கப்படுது. எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இந்த டர்க்கி நிலநடுக்கம், உயிர் இருக்கணும் ஆனால் மயங்கி இருக்கணும். அந்த மீட்பு பணியினர் வந்து அந்த பிள்ளையை எடுத்து ரெஸ்கியூ பண்ணி அதுக்கு ஒரு சோகத்தை கொடுக்கணும். என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். நீங்கள் ஜெபிச்சிருக்கீங்களா? சிலருக்கு தாம் பிள்ளைக்கே ஜெபிக்க தெரியாது. நீங்கள் ஜெபிங்க. சிலர் தாம் பிள்ளைக்கு மட்டும்தான் உருகி ஜெபம் பண்ணுவாங்க. ஆனால் அடுத்த பிள்ளை அது வரவே வராது. என்ன, இந்த சபையில் நான் ஒவ்வொருத்தரை பார்க்குற வேளையில், என்ன நீங்கள் என்ன கலர் சேலை கட்டியிருந்தீங்கன்னு என்கிட்ட வந்து கேளுங்க. உங்கள் கல்யாண நாளாக இருந்தால் கூட எனக்கு சொல்ல தெரியாது. ஆனால் உங்களோட பார்க்கவே உங்களுடைய தேவைகள், தூரத்தில் உள்ள உங்களுடைய பிள்ளைகளுடைய தேவைகள், உங்களுடைய வேலை பார்க்கிற இடங்களில் உள்ள போராட்டங்கள், டிரான்ஸ்ஃபருக்காக நீங்கள் ஜெபிக்கிற ஜெபங்கள், உங்களுடைய உறவினர்களுக்காக நீங்கள் பதறுகிற காரியங்கள், இதெல்லாம் என் உள்ளத்திலே வரும். உங்களுடைய பார்வை எப்படி இருக்கிறது? உங்களுடைய சிந்தை எவ்விதம் இருக்கிறது? கிறிஸ்துவின் சிந்தை எவ்விதம் இருக்கிறது? உங்களுடைய ஜெபங்களில் என் வார்த்தைகளை நான் சுருக்கிக் கொள்ள விரும்புகிறேன். உங்களுடைய போராட்டமாக அது மாறுகிற வேளையில் ஒருமுகப்படுத்தும் என்று நீங்கள் போராடுங்கள். காரணம், பிசாசு சிதறடிக்கிறவன். யூதரை அவன் சிதறடித்தான், பரிசுத்தத்தை அவன் சிதறடித்தான், 12 கோத்திரங்களை அவன் சிதறடித்தான். ஆகவேதான் பேதுரு நிருபத்தை எழுதுகிற வேளையிலேயும் சரி, யாக்கோபு நிருபத்தை எழுதின இயேசுவுடைய சகோதரரும் சரி, சிதறி இருக்கிற கோத்திரங்களுக்கு என்று சொல்லி எழுதுகிறார்கள். சிதறி இருக்கிற கோத்திரங்களுக்கு. யோவான் 11:32 சொல்லப்பட்டிருக்கிறது, சிதறி இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்காக. அது யார் தெரியுமா சொல்றா? காய் பாட்டுறவன் பிரீஸ்ட் சொல்றான், இயேசுவை போட்டு தள்ளுறா, அநேருக்காக ஒருத்தே மறிக்கலாம். அவன் அதான் சொன்னான். ஆமாம், இந்த பாஷையில் தான், இயேசுவை போட்டு தள்ளிடு, நம்ம 200 மடங்கு ஆலயம்ன்ற பேரில் எல்லாத்தையும் கொள்ளையடிக்கலாம். 700 மடங்கு வெளியே வாங்குற புறா 100 ரூபான்னா அவன்கிட்ட 800 ரூபாய்க்கு புறா வாங்கி பலி கொடுக்கணும். அவன் வேலையை செய்கிறதில்ல,
அவன் சொல்கிறான் ஒரு வார்த்தை, அநேருக்காக ஒருவன் மரிப்பது நல்லது அப்படின்னு. ஆனால் பைபிளில் பரிசுத்த ஆவியானவர் எழுதுகிறார், சிதறி இருக்கிற தேவ பிள்ளைகளை ஒருமுகப்படுத்த இயேசு பலிபீடத்திற்கு சிலுவைக்கு செல்ல வேண்டும் என்று. நீங்கள் உங்களுடைய வார்த்தையை அதிக நேரம் இல்லை விளக்கம் கொடுக்க, உங்களுடைய பரிசுத்தம் சிதறடிக்கப்படுவது தேவனுடைய சித்தம் அல்ல, அது ஒருமுகப்படுத்தப்பட வேண்டும். உங்களுடைய பணம், இது யாரும் உங்களுக்கு போதிக்க மாட்டாங்க, உங்கள் பணம் கூட சிதறடிக்கப்படக்கூடாது. நீங்கள் நிறையா பேர் பாருங்கள், இங்கே ஒரு பேங்க்கில் அக்கௌண்ட்டு, அங்கே ஒரு பேங்க்கில் அக்கௌண்ட்டு, இந்த பேங்க்கில் ஒரு கடன், இங்கே ஒரு சேவிங்ஸு. கடனை அடைச்சிரும் போது 10 பவுனை போய் அடகு வைக்கிறது. என்கிட்ட யாராவது வந்து கேட்பாங்க, 10 பவுன் அடகு வைக்கலாம் அப்படின்னு. 2 பவுனை வெட்டி வித்துருன்னு நான், 8 பவுனாவது உன் வீட்டில் இருக்கட்டும் அப்படின்னு. 8 பவுனை என்கிட்ட கொண்டு வான்னு நான் சொன்னதில்லை. நான் யாரையும் நகையை கழட்ட விடுறதே கிடையாது. நீங்கள் நகையோடையே பரலோகத்துக்கு வரணும். தோத்துறோம். ஆமாம், நகைப்போடு நீங்கள் வாழ்வீர்கள் என்றால் இன்னும் பாக்கியவான்கள். நகைப்போடு. அடுத்த காரியம், இதை சொல்லி நான் முடிச்சிடறேன், நேரம் ஆயிடுச்சு. உங்களுடைய ஜெப போராட்டம், நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம், அதை நான் அதிகம் கூட எடுக்கலை. நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் சோரம் போன சிம்சோன் ஒரு ஜெபம் பண்ணுறான், என்னை பலப்படுத்தும் என்று சொல்லி, என்னை பலப்படுத்தும் என்று சொல்லி ஜெபிக்கிறான். இந்த நாட்களிலே நீங்கள் பலப்படும்படி நீங்கள் ஜெபியுங்கள். அவன் சொன்னான், இந்த ஒரு விசை என்னை பலப்படுத்தும் என்று கேட்கிறான். நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், என்னைய பலப்படுத்துங்க. 89ஆம் சங்கீதம், 89ஆம் சங்கீதம். தாவீது என்ன, ஒரு ஆண்டவருடைய மனிதன் என்ன, அங்கே ஏத்தான் என்பவன் என்ன, தாவீதுடைய கிருபைகளை பற்றி சொல்லுகிறான். ஆனாலும் என் கிருபைகளை அவனை விட்டு விலக்காமலும் என் உண்மையில் பிசகாமலும் இருப்பேன் என்று ஒரு அழகான வார்த்தைகளை சொல்லுகிற ஒரு சங்கீதத்தில் 21ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், என் கை அவனோட உறுதியாயிருக்கும், என் புயம் அவனை பலப்படுத்தும். என் கை அவனோட இருக்கும். தேவனுடைய கரம் உன்னோட இருக்க விரும்புகிறது, உன்னுடைய குடும்பத்தோட இருக்க விரும்புகிறது, உன்னை பலப்படுத்த விரும்புகிறது. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல. சகரியாவிலே சொல்லப்பட்ட வார்த்தையின்படி சருபாபேலோடு இருக்க விரும்பினது, அவனை பலப்படுத்த விரும்பினது. இன்று நீங்கள் ஜெபிக்க வேண்டிய ஜெப போராட்டங்களில் ஒன்று, ஆண்டவரே எங்களை பலப்படுத்தும், ஆண்டவரே பலப்படுத்தும், உம்முடைய கரம் என்னோடு இருக்கட்டும், தீங்குக்கு என்னை விலக்கி பாதுகாத்தருளும் என்று யாபேஸ் ஜெபித்ததை போல நீங்கள் ஜெபிக்க பழகிக் கொள்ளுங்கள். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல. கர்த்தருடைய வார்த்தை உன்னை பலப்படுத்த முடியும். கர்த்தருடைய வார்த்தை உனக்குள் பனி போல் இறங்க வேண்டும். ஒரு போதகர் ஒரு நாள் சபையிலே உள்ள ஒரு 4 வாலிபர்களை அழைத்து வேதத்தை வாசியுங்கள் என்று சொல்லி இருக்கிறார். அவர் இருந்த ஊர்ல அவர் இருந்த லாங்குவேஜில் வாசிக்க சொல்லி இருக்கிறாரு. அந்த 4 பிள்ளைகளும் தடுமாறி வாசிச்சாங்க. அவர் ரூம்குள்ள போய் என்ன நினைச்சிருப்பார், இவங்களுக்கா நான் பாஸ்டர் அப்படின்னு நினைச்சிருப்பார். நான் சொல்றேன், உங்க பிள்ளைகளை வேதத்தை வாசிக்க நீங்கள் கற்றுக் கொடுங்கள். சத்தம் போட்டு வாசிக்கட்டும். சத்தம் போட்டு சினிமா பாட்டு பாடுறாங்க இல்லையா, எவனாவது வெக்கப்படுறானா? சத்தம் போட்டு. இப்போ இந்த ரைம்ஸ் வந்துருக்குது. நீ வெளிநாடுகளுக்கெல்லாம் நீங்கள் போனீங்க அப்படின்னா 4 சின்ன பிள்ளைகள் சேர்ந்தா உடனே பாட்டுகள் அழகாக பாடுது. அது எல்லாம் காரணம் இந்த இது வாட்ஸ்அப் வீடியோ இதை பார்த்து பழகி இருக்கு. எந்த பிள்ளையும் வெட்கப்படாது. ஆனால் வசனம் சொல்ல வெட்கப்படுறாங்களா? தமிழ்நாட்டில் 1 மணி நேரம் 9 நிமிஷம் நான் நினைக்கிறேன். அதுக்குள்ளே 1000 வசனத்தை சொன்னவங்க நம்ம தமிழ்நாட்டில், நம்ம சென்னையில், நம்மை போல உள்ள ஒரு சபையிலே தான் இருக்கிறார்கள். இன்னைக்கு நீங்கள் பைபிளை வாசிக்கிறீங்களா? அந்த பைபிள் பனி போல உங்களுக்குள்ள இறங்கணும். அந்த வார்த்தைகள் உங்களை பலப்படுத்தும். அப்பொழுது நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தருகிற இலை இதாத மரத்தை போல் இருப்பீர்கள். ஒரு மரம் இலைகளை கொடுத்து அது துளிர் விட்டு அது பூத்து அது காய்க்க வேண்டும் என்றால் அந்த மரம் பலப்பட்ட மரமாக இருக்க வேண்டும். இன்றிலிருந்து வேதத்தை வாசிக்க பழகிக் கொள்ளுங்கள். இன்றிலிருந்து வேதத்தை வாசிக்க ப்ரையாரிட்டியை செட் பண்ணுங்க. இன்னைக்கு எவ்வளவோ காரியங்களை நாம கற்றுக் கொடுக்க விரும்புகிறோம். 2 இட்லி சாப்பிட்ற பிள்ளைக்கு 4 இட்லியை ஊட்டுறீங்க. அதுவும் பொய் சொல்லி. நிலால பாட்டி உட்கார்ந்துருக்கிறா, வடை சுடுறா, காலை நீட்டி உட்கார்ந்துருக்கிறா. அந்த பிள்ளைக்கு காக்கா கதை, பாட்டி கதை, வடை திருடுற கதை. அந்த வடை திருடுற கதையை கரெக்டாக படித்தவெல்லாம் இன்னைக்கு MP MLA ஆகிட்டான். தெரியுமா உங்களுக்கு? இன்னைக்கு நீ இன்னும் வடை சுட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. என்ன பிற வடை காணாமல் வேற போயிடுச்சு. சபைக்குள்ள வந்தால் வடை காணாமல் போகக்கூடாது. வடை பாஸ்டர்கிட்ட வரணும், இல்லைன்னா வட இந்தியாவுக்கு போகணும்.
புரிஞ்சுக்கோங்க. இல்லைடா அந்த வடபூல 4 ஏழை குடும்பம் கட்டப்படணும், 4 குழந்தை படிக்கணும். என்ன, கர்த்தருடைய வார்த்தையில் இருங்கள். யோவான் ஸ்நானகன் அல்ல, யோவான் சீசன் தன்னுடைய அதிகாரத்தில் எழுதுகிறான், என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்ற சந்தோஷத்தில் அதிக சந்தோஷம் இல்லை. நீங்கள் சத்தியத்தில் நடந்தால் பலப்படுவீங்க. நீதிமானுடைய எலும்புகள் ஒன்று முறிக்கப்படுவதில்லை. நீங்கள் சத்தியத்தில் நடந்தால் பயங்கர ஸ்ட்ராங். அதுக்கப்புறம் நீங்கள் 10 பேரை போட்டுடலாம். அதனால் யாரையும் போட்டுறாங்க. 10 அநியாய வல்லமைகளை என்ன செய்யணும்? காலி பண்ணும். ஒரே ஒரு வசனத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன், ஒரே ஒரு பகுதியை. தீமோத்தேயு ஒரு வீக் வெஸ்ஸல். நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் பாஸ்டர் பென்னியை பார்த்து நான் சொல்லுவேன், உனக்கு பவுலுடைய அழைப்பு, அப்போ உனக்கு என்னடா? எனக்கு தீமோத்தேயு அழைப்பு. எப்படி? நான் சொல்லுவேன், என் வயிற்றுலேயும் எனக்கு ஒரு பலவீனம், வட இந்தியா போகும்போதெல்லாம் நான் ரொம்ப கஷ்டப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்து ஓரளவுக்கு நான் என்னால் பேச முடியாது, உன்னைய மாதிரி டீச் பண்ண முடியாது அப்படின்லாம் சொல்லுவேன். ஏன்னா இந்த 2 தீமோத்தேயு 2:1 சொல்லியிருக்கு, பவுல் தீமோத்தேயுவை பார்த்து, டே கிருபையில் பலப்படு அப்படின்னு சொல்கிறார். கிருபையில் பலப்படு. நீங்கள் கிருபையில் பலப்பட்டுருக்குறீங்களா? என்ன, ஆனால் அந்த 2 தீமோத்தேயு 4:17 கர்த்தரோ என்னை பலப்படுத்தினார்னு தீமோத்தேயு சாட்சி சொல்லிட்டாரு. கர்த்தரோ என்னை பலப்படுத்தினாருன்னு. என்ன, கர்த்தர் மட்டும் என்னை பலப்படுத்தலைன்னா அந்த ஊழியத்தை விட்டு ஓடி எவ்வளவோ நாளாயிருக்கும். ஏன்னா என்னென்ன செஞ்சாங்க, என்னென்ன செஞ்சீங்க அதெல்லாம் சொல்ல முடியாது. என்ன சொன்னால் புக்கு போடணும். என்ன, ஆனால் அவன் சொல்கிறான், கர்த்தரோ என்னை பலப்படுத்தினார் தீமோத்தேயு. இன்னைக்கு இந்த நாளில் இந்த 40 நாட்கள், இன்னொரு 35 நாட்கள், இந்த நாட்களை நல்ல வேதத்தை வாசித்து நல்லா தியானித்து கர்த்தரிடத்தில் போராடி ஜெபித்து, என்னெல்லாம் ஜெபிக்கணும்னு நான் சொன்னேன். ஆண்டவரே என்னை உம்மண்டையில் இழுத்துக்கொள்ளும். இது என்ன, இது ஒரு சாதாரண ஜெபமா? இது ஒரு நல்ல போராட்ட ஜெபம். அடுத்து, ஆண்டவரே என் சிந்தையை ஒருமுகப்படுத்தும். நீங்கள் ஒருமுகப்படுத்தும் போது என்ன, நீங்கள் பலன் அடைவீர்கள். அடுத்து, ஆண்டவரே என்னை பலப்படுத்தும். உங்களுடைய குடும்பத்தை ஆண்டவர் பலப்படுத்த விரும்புகிறார். கற்பங்களை அவர் பலப்படுத்த விரும்புகிறார். உங்களுடைய சிந்தையை அவர் பலப்படுத்த விரும்புகிறார். உங்களுடைய இருதயங்களை அவர் பலப்படுத்த விரும்புகிறார். அதோடைய இருதயம் எல்லார்ஜ் ஆகிரும்னா அது ரொம்ப பரந்த மனது கிடையாது, வீக் அண்ட் ஹார்ட். என்ன, ஆனால் ஜெபம் பண்ணி பாருங்கள், அந்த இருதயம் பழைய நிலைமைக்கு வந்துடும், வாழ்வு பழைய நிலைமைக்கு வந்துடும், பிளட் ஃப்ளோ சரியாக உண்டாகும். கர்த்தருடைய சரீரத்தை தொடுகிறார். அப்படியே எழும்பி நிற்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நான் ஜெபங்களில் போராடுவது போல, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார் ரோமருக்கு எழுதின நிருபத்திலே, நான் ஜெபங்களில் போராடுவது போல நீங்கள் போராட வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் மனுஷனோடு போராட வேண்டாம். எல்லாரும் இதை ஆமோதித்து என்னோடு சேர்ந்து ஜெபிங்க. நான் மனுஷனோடு போராட வேண்டாயா, போராடின நாட்கள் போதும். என்னுடைய பலவீனத்தோடு நான் போராட வேண்டாம், போராடின நாட்கள் போதும். ஹல்லேலூயா. என் உறவினரோடு நான் போராட வேண்டாம், போராடின நாட்கள் போதும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாவத்தோடு போராடின நாட்கள் போதும். ஹல்லேலூயா. பரிசுத்தமாய் வாழ நீர் எனக்கு கிருபை தாரும். கர்த்தருடைய ஆவியானவர் அப்படியே நவ பாஷைகளிலே பேசுகிறவர்கள். அக ரகதனா ரிபரிகேதனி லிகரிகே சந்தோ ரபா ரகதனா அக ரக சந்த ரபா ரகதனா ரிபரிகேதனி. ஹல்லேலூயா. பாடல் குழுவினர் ஹல்லேலூயா என்னோடு இணைந்து, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றவர்கள் என்னோடு இணைந்து நவ பாஷைகளிலே பேசுங்கள். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவருடைய அடையாளத்தை பெறாதவர்கள், இயேசுவே என்னை பலப்படுத்தும், இயேசுவே என்னை குணமாக்கும், இயேசுவே என்னை இழுத்துக்கொள்ளும். வாலிப பிள்ளைகள், ஆண்டவரே என்னை ஒருமுகப்படுத்தும். ஹல்லேலூயா. குடும்பத்தை நடத்துகிறவர்கள், ஆண்டவரை பார்த்து கேளுங்கள், என் பலனை ஒருமுகப்படுத்தும். எல்லாரும் ஆமென் என்று சொல்லுவோம். இல்லை என்றால் என்னை பலப்படுத்தும் என்று சொல்லுவோம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வே, ஒரு மதிலை தாண்டுவே. நசராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த சபையிலே காணப்படுகிற சரீர பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தினாலே மாறுவதாக. மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு, ஹல்லேலூயா, தீமோத்தேயுவை பலப்படுத்தின இயேசு, இறங்கி நீர் கிரியை செய்வீராக. அபரகதனா ரிகே சத்தோ ரபரகதனா. கிருபையிலே பலப்படட்டும், வல்லமையிலே பலப்படட்டும். ஹல்லேலூயா. ஆவியிலே பலப்படட்டும். ஒரு யோவான் ஸ்நானகனை போல ஆவியிலே பலப்பட்டவர்களாக காணப்படட்டும் ஐயா. ஹல்லேலூயா. தாவீதின் குடும்பத்திற்கும் சவுலின் குடும்பத்திற்கும் யுத்தம் நடந்தது. தாவீதோ வர வர பலப்பட்டான். நீ பலப்படுவாயாக மகளே, இந்த போராட்ட நாட்களிலே நீ பலப்படுவாயாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னுடைய வாழ்க்கையில அனுமதிக்கப்பட்ட போராட்டங்கள் எல்லாம் உன்னை பலப்படுத்துவதாக.
இவர்களை பலப்படுத்துகிற கிறிஸ்து இவர்களை உண்மையுள்ளவர்கள் என்று எண்ணி இந்த ஊழியத்திலே வைத்திருக்கிறீரே, இந்த ஆலயத்திலே வைத்திருக்கிறீரே, ஜீவனை கொடுத்திருக்கிறீரே, படிப்பை கொடுத்திருக்கிறீரே, சிலருக்கு நல்ல உத்தியோகத்தை கொடுத்திருக்கிறீரே. இவர்கள் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. எல்லாரும் ஆமென் என்று சொல்வோம். ஆசீர்வதிக்கப்படுவார்களாக, ஆசீர்வதிக்கப்படுவார்களாக, ஆசீர்வாதம் உண்டாவதாக. போற ஜபங்களிலே போராட நேரத்தை கர்த்தர் ஒதுக்க, பிரையாரிட்டியை செட் பண்ண கர்த்தர் கிருபை தாரும். ஹல்லேலூயா. பார்வோனுக்கு சுமை சுமக்கிற, உலக வேலையினால் தன்னை அலட்டி கொள்ளுகிற மார்த்தாளின் காரியங்கள் அகலுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஊழியத்திலே முன்னணியிலே நிற்கிறவர்களுடைய வாழ்க்கையிலே மார்த்தாளை போல அநேக வேலைகளினால் அலட்டி கொள்ளுகிற காரியங்கள் இயேசுவின் நாமத்தினாலே மாறுவதாக. மரியாளை போல தங்களை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொள்வார்களாக. ஹல்லேலூயா. பலப்படுத்தும், சகாயம் செய்தருளும், பலப்படுத்தும், சகாயம் செய்தருளும், சாட்சியாக மாற்றும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் வழி நடத்துதலும் இன்றும் என்றும் சதா காலங்களில் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம்.